because we are kings and our words matter. தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். பூமி நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். பூமி நீலை மாறினாலும் பூமி நீலை மாறினாலும் மலைகள் நீலை சாய்ந்து போனாலும் மலைகள் நீலை சாய்ந்து போனாலும் தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். ஓர் நதியுண்டு அதன் நீர் கால்கள் நதியுண்டு அதன் நீர் கால்கள் தேவனுடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்கும். தேவனுடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்கும். அதன் நடுவில் அது அசையாது. அதிகாலையில் அவர் சகாயம் பண்ணுவார். அதன் நடுவில் அது அசையாது. அதிகாலையில் அவர் சகாயம் பண்ணுவார். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமியிலே நடப்பிக்கின்ற தேவனுடைய செயல்களை வந்து பாருங்கள். செயல்களை வந்து பாருங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். பூமியின் காடை முனை மட்டும் பூமியின் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஓடித்து ஈட்டியை முறித்து ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள். நானே தேவன் ஜாதிகளுக்குள்ளே. நானே தேவன் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பே.
நான் பூமியிலே தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமியிலே நடப்பிக்கின்ற தேவனுடைய செயல்களை வந்து பாருங்கள். பூமியிலே நடப்பிக்கின்ற தேவனுடைய செயல்களை வந்து பாருங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். நம்ம அனைவரும் தயவு செய்து எழுந்து நின்று பாடுவோம். உலகெங்கிலுமிருந்து தொலைக்காட்சியின் மூலமாகவும் இணையதளத்தின் மூலமாகவும் எங்களோடு கூட இந்த காலை ஆராதனையில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏதோ பறவையை பற்றி சொல்லல, நம்மளை பற்றி தான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள், உயர பறப்பார்கள். ஒரு புது பலன், நமக்கு அப்பாற்பட்ட ஒரு பலன், நம்மை தாண்டி ஒரு பெரிய பலன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய பலன் நமக்கு உண்டாகிறது. அநேக நேரத்தில் தேவைப்படுது பாருங்க. பிரச்சனைகள் வந்து அப்படியே ஆளை உட்கார வச்சிருது, பறக்க முடியல, களைப்பு, போராட்டம், பிரச்சனை, உயர பறக்க முடியல. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறது அவருடைய வார்த்தையை கவனித்து அதை தியானித்து கர்த்தர் தன்னுடைய வார்த்தையில் சொல்றது செய்வார் என்று விசுவாசித்து அப்படி காத்திருக்கு. சும்மா வெயிட்டிங்ல இருக்கிறது இல்லை, சும்மா நிற்கிறது இல்லை. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார் என்று நம்பி காத்திருப்பது, அப்போ ஒரு புது பலன் உண்டாகிறது. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது ஒரு புது பலன் உண்டாகிறது. இன்றைக்கு நிறைய பேருக்கு அந்த பலன் தேவை. பிரச்சனைகள் பலனற்று போக செய்கிறது, கர்த்தருடைய வார்த்தை நம்மை பலன் பெற செய்கிறது. ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். எல்லாரும் கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். இன்னொரு முறை, கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய்.
உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகம் உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவாய். 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 சர்ப்பங்களை எடுப்பாய். தேள்களையும் மிதிப்பாய். சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்ளுவாய். சர்ப்பங்களை எடுப்பாய். தேள்களையும் மிதிப்பாய். சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்ளுவாய். புது பலன் அடைந்திடுவாய். 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 சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய். சிலுவை சுமந்திடுவாய். ஜெய கொடி ஏற்றிடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய். சிலுவை சுமந்திடுவாய். ஜெய கொடி ஏற்றிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். 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 ஆகம் உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகம் உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவாய். 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 சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய். சிலுவை சுமந்திடுவாய். ஜெய கொடி ஏற்றிடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய். சிலுவை சுமந்திடுவாய். ஜெய கொடி ஏற்றிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய்.
கர்த்தர் பலன் தருகிறவர் மட்டுமல்ல, அவரே நம்முடைய பலனாயும் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அவரே நம்முடைய பலன். அவரே நம்முடைய பலன்னா அப்ப பலனுக்கு குறைவே கிடையாது. ஒரு நாளும் நமக்கு பலன் குறைவா இருக்குதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவரே நம்முடைய பலன். பலன் தர்றது வேற, அவரே பலனா இருக்கிறது வேற. அவரே பலனா இருக்கிறார். எல்லாரும் கையில் ஒருத்தி சொல்லுவோம், கர்த்தர் இயேசு என்னுடைய பலனும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவர் என்னுடைய தீர்க்காயுசுமாய் இருக்கிறார். எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். என்னுடைய ஞானமும் மீட்பும் பரிசுத்தமும் நீதியுமாய் அவர் இருக்கிறாய். என்னுடைய மருந்தாய், என்னுடைய ஜீவனாய், என்னுடைய பலனாய் அவர் இருக்கிறார். என் பலன் நீரே, அன்பு கூறுவே, மகிழுவேன் நீதமும்மில். உம்மையல்லாமல் தேவன் யார்? என் கண்மலை கோட்டையும் நீரே. பலன் நீரே, அன்பு கூறுவேன், மகிழுவேன் நீதமும்மில். உம்மையல்லாமல் தேவன் யார்? கண்மலை கோட்டையும் நீரே. உமது ரட்சிப்பினார் ஏத்தம் மகிழுவேனே. வல்ல நாமத்தினாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே. உமது ரட்சிப்பினார் ஏத்தம் மகிழுவேனே. வல்ல நாமத்தினாலே வெற்றி கொடியேற்றுவேனே. என் ஜீவன் நீரே, ஆவியானவரே, மூவரில் ஒன்றானவரே. உம்மையல்லாமல் தேவன் யார்? என் மீட்பினச்சாரமும் நீரே. என் ஜீவன் நீரே, ஆவியானவரே, மூவரில் ஒன்றானவரே. உம்மையல்லாமல் தேவன் யார்? என் மீட்பினச்சாரமும் நீரே. தூய ஆவியே, தேற்றரவாளனும் நீரே. வல்ல வார்த்தைகளாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே. தூய ஆவியே, தேற்றரவாளனும் நீரே. வல்ல வார்த்தைகளாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே. என் ரட்சகரே, கிறிஸ்தேசுவே, பிதாவினேக சுதனே. உம்மையல்லாமல் தேவன் யார்? என் மீட்பரும் மேய்ப்பரும் நீரே. என் ரட்சகரே, கிறிஸ்தேசுவே, பிதாவினேக சுதனே. உம்மையல்லாமல் தேவன் யார்?
நித்தம் மகிழுவேனே உம் வல்ல நாமத்தினாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே உமது ரட்சிப்பினால் நித்தம் மகிழுவேனே வல்ல நாமத்தினாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே. ஹல்லேலூயா. வெற்றி கொடியேற்றுவோம். அவருடைய நாமம், அவருடைய வார்த்தை, அவருடைய ஆவியானவர், இப்படிப்பட்ட எல்லா உபகரணங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்கு? நாம் எப்பவுமே தோல்வியிலே கிடக்கிறதுக்காக அல்ல, இருக்கிற நிலையிலே இருக்கிறதுக்காக அல்ல, நம்மை வெற்றி அடைய செய்யும்படியாக. வெற்றி கொடி உயர்த்தணும். நம்ம அதுக்கு தான் ஆவியானவர், அதுக்கு தான் வசனம், அதுக்கு தான் ரட்சிப்பு, அதுக்கு தான் கர்த்தருடைய நாமம். இந்த வல்லமையெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. மெய்யாகவே நீர் எங்களுடைய பலனும் ஜீவனும், எங்களுடைய மீட்பரும் மெய்ப்பரும், எங்களுக்கு நீதியும் பரிசுத்தமும், எங்களுடைய மருந்தும் சுகமும் பலனுமாய் நீர் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு எல்லாவற்றுக்கு எல்லாமாய் நீர் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த காரியங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக மனக்கண்களை திறப்பீராக. இப்படி கிருபை மிகப்பெரியது கர்த்தாவே. எங்கள் பேரில் நீர் அதை காட்டுகிறீர். நாங்கள் உடைய கண்களில் தயவு பெற்றவர்கள் கர்த்தாவே. இந்த காலை வேளையில் இந்த காரியங்களை புரிந்து கொள்ள மனக்கண்கள் திறக்கப்படட்டும். தேவ ஆவியானவர் தாம் எங்களோடு பேசட்டும். ஒவ்வொரு உள்ளங்களிலும் உற்சாகமும், கவலைகள் நீங்கி, பாரங்கள் நீங்கி, தைரியமும் விசுவாசம் உள்ளே பெருக்கெடுக்கட்டுங்க தாவே. இந்த காலை வேளையிலே உள்ளங்களை உயிர்ப்பிப்பீராக, பலப்படுத்துவீராக. புதிய நம்பிக்கை அநேகர் கட்டளையிடுவீராக. புது வாழ்வுக்குள் அநேகர் பிரவேசிக்கட்டும். உமக்கு எல்லா கனம், மகிமை, துதியும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். யாக்கோபின் புஸ்தகம், யாக்கோபு 4. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் திறந்து வைத்துக் கொள்வோம். கடந்த பல வாரங்களாக கிருபையில் வாழ்வதை குறித்து போய்த்து வருகிறோம். குறிப்பாக எப்படி கிருபையில் நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்று கிருபையில் வளர்ந்து பெருக முடியும் என்பதை குறித்து போய்த்து வருகிறோம். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல கிருபை என்னன்னு புரிந்து கொள்ளணும். அப்புறம் கிருபையில் எப்படி வளருவது அல்லது பெருகுவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கிருபை என்னங்கிறத பல விதத்தில் சொல்லி வருகிறேன் உள்ள நாளாக. இப்போ சமீபத்தில் இன்னொரு விதத்தில் அதை எடுத்து காண்பித்தேன், ரொம்ப சிம்பிளாக. கிருபை, தயை என்கிற 2 வார்த்தைகளுமே ஒன்றைத்தான் குறிக்கிறது. கிருபையை தான் சில இடத்துல தயவுன்னு தமிழில் கொடுத்துருக்காங்க, ஆங்கிலத்தில் ஃபேவர்ன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க. சில நேரத்தில் கிருபைன்னு மொழிபெயர்க்கிறாங்க, சில நேரத்தில் தயவு அல்லது ஃபேவர் என்று மொழிபெயர்க்கிறாங்க. ரெண்டும் ஒன்று தான். அப்போ கிருபை அல்லது தயை என்றால் என்ன என்பதை காண்பித்தேன். மோசே சொல்லுகிறான் அல்லவா, எனக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது என்று சொன்னீரே, ஆகவே நீர் இப்பொழுது என்னோடு வரமாட்டேன் என்று சொல்கிறீரே, நீர் வந்தால் ஒழிய நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறான். கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்றார்.
அப்போ கிருபைன்னா ரொம்ப சிம்பிளாக புரிந்து கொள்ளலாம். கிருபை ரொம்ப பெரிய வார்த்தை மாதிரி இருக்குது, காரியமும் ரொம்ப பெரிய காரியம். இதை எப்படி சிம்பிளாக புரிந்து கொள்வது? கிருபை என்றால் கடவுளுடைய பிரசன்னம் ஒரு மனுஷனோடு கூட இருப்பது, அதுதான் கிருபை. இப்போ ரொம்ப சிம்பிளாக விளங்கும். அது கடவுளுடைய கரம், கடவுளுடைய பிரசன்னம் ஒரு மனுஷனோடு இருந்து அவனை காத்து வழி நடத்தி ஆசீர்வதித்து அவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்ய ஏற்ற ஆற்றலையும் அவனுக்கு தருகிறது தான் கிருபை. கர்த்தர் கூட இருப்பது, அதுதான் கிருபை, அதுதான் தயவு. ஒரு தயவு பெற்ற மனுஷனை பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய தயவு பெற்ற மனுஷனை பார்த்தீங்கன்னா, கடவுள் அவனோடு கூட இருக்கிறார். அதனால கடவுள் கூட இருக்கும்போது நடக்கிற காரியமே வேறு. எப்படி காரியங்கள் நடக்கிறது? கஷ்டமான காரியங்கள் சுலபமாகிறது, முடியாதுங்கிற காரியங்கள்லாம் முடியுது. ஏன்னா உங்களுடைய பலத்தினால, உங்களுடைய எதனாலையும் செய்கிறது அல்லது இது கடவுள் கூட இருக்கிறதுனால நடக்கிற காரியங்கள். இது வரைக்கும் நீங்கள் எதையாவது சாதிச்சிருந்தீங்கன்னா, செய்திருந்தீங்கன்னா, அதெல்லாம் கடவுளுடைய கிருபையினால, கடவுள் உங்களோட கூட இருந்து அதுக்கு வேண்டிய பலத்தையும் அதற்கு வேண்டிய ஞானத்தையும் அதற்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுக்கறதுனால தான் அதெல்லாம் நடைபெறுகிறது. மோசேயோடு கர்த்தர் இருந்தபடினால தான் அவ்வளோ பெரிய காரியங்களை அவன் நடப்பித்தான். அவ்வளோ வல்லமையாக அவன் எடுத்து உபயோகப்படுத்தப்பட்டான். பெரிய பெரிய காரியங்களை, அவனுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவன் நடப்பிக்க முடிந்தது, அபாரமாய் செயல்பட முடிந்தது. இந்த கிருபையில், இப்போ கிருபைனா கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருந்து காரியங்களை நடப்பிப்பது, காரியங்களை வெற்றிகரமாய் நடப்பி தருவது. அப்போ இந்த கிருபையில் எப்படி பெருகுவது? கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் கிருபை பெருகும்னு சொன்னோம் இல்லையா? இப்போ இன்னொரு காரியத்தை இன்றைக்கு பார்க்க போகிறோம். அது என்னவென்றால், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் போதிக்கிறது. அதில் சில காரியங்களை எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்ப்போம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாராம், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? கிருபையை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த தாழ்மை குறித்து ஜனங்களுக்கு பல தப்பான எண்ணங்கள், அபிப்பிராயங்கள் இருக்கிறது இன்றைக்கு உலகத்தில். சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. இதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை புரிஞ்சு தாழ்மை என்னன்னு வழங்கினா தான் நாம் தாழ்மையாக இருக்க முடியும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை மேலும் மேலும் அதிகமாக கொடுக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதிகமாய் கிருபை அளிக்கிறாரே, அதிகமான கிருபை அளிக்கிறாரே. இப்போ இருக்கிறது காட்டில் அதிகமான கிருபை நமக்கு இருந்தால் எப்படி இருப்போம் பாருங்கள், இன்னும் அதிகமாக இருந்தால். அப்போ தாழ்மைனா என்னன்னு புரிந்து கொள்ள வேணும், தப்பான அபிப்பிராயங்களை விட வேணும். நான் அன்றைக்கி சொன்னேன் இல்லையா, சும்மா ஒரு பாசிங் ரிமார்க் மாதிரி அன்றைக்கி சொன்னேன், இன்னைக்கு கொஞ்சம் விலைக்கு சொல்கிறேன். சிலர் நினைக்கிறாங்க கிழிஞ்ச சட்டையும் பொத்தல் விழுந்த ஷூவையும் போட்டுட்டு இருந்தால் தாழ்மை என்று. ஒரு நல்ல டீசென்ட் வீட்டில் இல்லாமல் ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு குடிசையில் இருந்தால் தாழ்மை என்று நினைக்கிறார்கள். அதனால் எல்லாம் இருந்தால் கூட சிலர் நல்லா இருக்க மாட்டாங்க. ஏனென்று சொன்னால் தாழ்மையாக இருக்கணும். ஆகவே எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு தெரியும் சிலர் கட்டிலே படுக்க மாட்டாங்க. கிறிஸ்தவர்களை பார்த்துக்கிங்களா? அந்த மாதிரி ஒருத்தர் அப்படியே சொன்னார் என்கிட்ட, கட்டிலில் படுக்கிறது இல்லை, என் பிள்ளைகளையும் நான் கட்டிலில் படுக்க வைக்கிறது இல்லையா, பெருமை வந்துடக்கூடாது, தாழ்மை இருக்கணும், அதனால் கட்டிலில் படுக்க வைக்கிறது இல்லைன்னாரு. என்ன அறிவீனம் பாருங்கள். கட்டிலில் படுக்காதனால படுக்கிறதுனால பெருமை வந்துடுமா, தரையில் படுக்கிறதுனால தாழ்மை வந்துடுமா? இதை காட்டில் ஒரு முட்டாள்தனம் உலகத்திலே கிடையாது. கட்டிலில் படுக்கிறதுனால பெருமை வர முடியாது, தரையில் படுக்கிறதுனால தாழ்மை வரவும் முடியாது. இது சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதனால் ஆவிக்குரிய ஜீவித்தை வாழணும்னு பார்க்குறாங்க. ஆனால் இந்த தப்பான அபிப்பிராயங்களை வைத்துக்கொண்டு இப்படி தான் தாழ்மை, இப்படி தான் பெருமைன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தாழ்மைனா என்ன, செல்ஃப் டெக்ரடேஷன், அதாவது தங்களை தாங்களே ஒன்றுமில்லைன்னு சொல்லிக்கிறது. சும்மா தங்களையே ரொம்ப தாழ்த்தி சொல்லிக்குவாங்க வேணுன்னு. நான் என்னங்க ஒரு கால் தூசி, இருக்கிறது நல்ல பதவியில் இருப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க, நான் ஒரு கால் தூசிக்கு சமானங்க, நான் ஒன்றும் கிடையாதுங்க அப்படிம்பாங்க. இப்படி சிலர்லாம் சொல்கிறத பார்த்துருக்கேன். எனக்கே சந்தேகம் ஆயிடுச்சு கொஞ்ச நாளில், இவர் எவ்வளோ தாழ்மையாக இருக்கிறாருன்றதை பற்றி இவ்வளோ பெருமையாக இருக்கிறாருன்னு. இது வேற ஒரு பிரச்சனை. இது எவ்வளோ தாழ்மையாக இருக்கிறோன்றதை பற்றி அவ்வளவு பெருமை, தன்னுடைய பெருமைகளை சொல்லிக் கொள்வார். எவ்வளோ தாழ்மையாக இருக்கிறேன் பாரு நான் அப்படிங்கிற மாதிரி தங்களையே அப்படி வேணும்னே
அளவுக்கு மீறி தாழ்த்தி கொள்வது, ஒன்றுமே இல்லை, நான் ஒரு குப்பை தூசி அப்படிங்கிற மாதிரி பேசுறது கிறிஸ்தவர்கள். இதை தாழ்மைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. என்ன அவங்க நினைக்கிறாங்க, இது தான் தாழ்மை அப்படின்னு நினைக்கிறாங்க. தாழ்மை என்றால் என்ன தாழ்மைனா கற்றுக்கிட்டா தான் நாம் தாழ்மையாக இருக்க முடியும். வாசிப்போம். எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எண்ணாகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மோசேயை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எப்படிப்பட்டவன் என்று. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். சாந்த குணம் உள்ளவன் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சில மொழிபெயர்ப்புகளில் மீக் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க. எல்லாரை காட்டிலும் ரொம்ப மீக்காக இருந்தானா. மீக்காக இருக்கிறதுனால வீக்குன்னு அர்த்தம் இல்லை, சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான் என்று வேதவசனம் சொல்லுது. சாந்த குணத்தையும் தாழ்மையும் ஒன்று சேர்த்து சொல்லுது பாருங்கள் வேதம். இன்னொரு வசனத்தை நான் எடுக்க போகிறேன், அப்போ வரும் பாருங்கள், ரெண்டும் ஒன்றா வரும். சாந்த குணமும் தாழ்மையும் ஒன்றா வரும். இயேசுவே சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாக இருக்கிறேன்றார். அப்போ சாந்தமும் மனத்தாழ்மைன்றது ரெண்டும் ஒன்றா போகுது, கிட்டத்தட்ட சேம் தான். அது என்னது இது? சாந்தம்னா என்ன? சாந்தம் தான் மனத்தாழ்மை. மனத்தாழ்மை உள்ளவர்கள் தான் சாந்தமாக இருக்கிறாங்க. அதை பற்றி ஆண்ட்ரூ மொரே என்கிற ஒரு தேவ மனிதர், ஒரு பெரிய பிரசங்கியார், கடந்த காலத்தில் வாழ்ந்தவர், அவர் இப்படியாக சொல்லுகிறார், ஹியூமிலிட்டி இஸ் பர்ஃபெக்ட் குவைட்னஸ் ஆஃப் ஹார்ட். தாழ்மை என்பது இருதயத்திலே ஒரு பூரண அமைதியை உண்டாயிருப்பது, அதுதான் தாழ்மை. எப்படி சொல்கிறார் பாருங்கள், பர்ஃபெக்ட் குவைட்னஸ் ஆஃப் ஹார்ட். அதைத்தான் சாந்த குணம்னு, அதனால தான் இதை சாந்த குணம்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அவர் அதை புரிஞ்சு வச்சுருக்கார் பாருங்கள். அப்புறம் அவர் சொல்கிறாரு, இட் இஸ் டு எக்ஸ்பெக்ட் நத்திங், டு ஒண்டர் அட் நத்திங் தட் இஸ் டன் டு மீ, டு ஃபீல் நத்திங் டன் அகேன்ஸ்ட் மீ. அதாவது எதையும் எதிர்பார்க்காமல், எதை குறித்தும் பெரிதாய் நினைத்து ஆச்சரியப்படாமல், தனக்கு எதிராய் செய்யப்படுகிற ஒன்றை குறித்தும் எண்ணத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது, இப்படி அமைதியாக இருப்பது, அல்லது இருதயத்திலே அமைதி உள்ளவர்களாக இருப்பது. அமைதியாக இருப்பதுன்னா இருதயத்திலே ஒரு நிம்மதி, ஒரு அமைதி, கொந்தளிப்பு இல்லை. சில பாருங்கள் படபடன்னு பேசுகிறாங்க, ஏன்னா உள்ளம் கொந்தளிக்குது, உள்ளத்தில் அமைதி கிடையாது. அதனால் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசணுங்கிற மாதிரி அவங்க அப்படியே கொற்ற அருவி மாதிரி இருக்கும் அவங்க வாய். ஏன்னா உள்ள அவ்வளவு பெரிய ஒரு கொந்தளிப்பு உண்டாகிட்டு இருக்கிறது. அப்புறம் சொல்கிறாரு ஆண்ட்ரூ மரே, இட் இஸ் டு பி அட் ரெஸ்ட் when nobody praises me and when I am blamed or despised. என்னை யாரும் புகழாத போது, என்னை குற்றஞ்சாட்டும் போதும், என்னை வெறுக்கிற போதும், என்னை எல்லாரும் வெறுக்கி ஒதுக்கிற போதும், அந்த சூழ்நிலையிலும் நான் இளைப்பாறுவது, அமைதலாக இருப்பது, இதுதான் தாழ்மை என்கிறார். இட் இஸ் டு ஹேவ் அ பிளஸட் ஹோம் இன் த லார்ட் where I can go in and shut the door and kneel to my Father in secret, and I'm at peace as in a deep sea of calmness when all around and above is troubled. என்ன சொல்கிறாரு, பிரச்சனைகள் உண்டாகும்போது, ஒரே கொந்தளிப்பாக இருக்கும்போது, வாழ்க்கையை சுற்றி எல்லாமே ஒரு கொந்தளிப்பாக இருக்கும்போது, நான் கர்த்தர் எனக்கு ஒரு தஞ்சம் போகிற இடம் மாதிரின்றார், ஒரு வீடு மாதிரி. அங்கே பூந்து கொண்டு கதவை அடைத்து கொண்டு நான் என் பிதாவோடு கூட நான் அங்கே குடியிருக்கிறேன், அங்கே வாசம் பண்ணுகிறேன். ஒரு கடலுக்கு அடியில் ஆழத்தில் எப்படி அமைதி இருக்கிறதோ பாருங்கள், கடல் கொந்தளிக்குது, மேலெல்லாம் அந்த கொந்தளிப்பு தெரியுது, ஆனால் ஆழமாக போக போக எதுவுமே இருக்காதான், அப்படியே அமைதி, டோட்டல் காம்னஸ் இருக்குன்றாங்க, அப்படியே அமைதலாக இருக்குன்றாங்க கடல். அப்போ கடலின் ஆழம் போல என்னுடைய உள்ளம் இருக்க வேண்டும் என்றார். அதுதான் இந்த தாழ்மை அல்லது சாந்த குணம் என்பது. தமிழ் வேதாந்தத்தில் இங்கே சாந்த குணம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. சரி, அப்போ மோசே எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்தான். எல்லார காட்டிலும் இவனுக்கு தான் அதிக சாந்த குணம் இருந்தது. இவன் தான் ரொம்ப ஹம்பிள், ரொம்ப மீக் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லாரிலும் சாந்த குணம்னு சொன்னால் அது மட்டும் சொல்லலை, வேத வசனம் இன்னொன்னுத்தையும் காண்பிக்குது. அது என்னன்னா, எல்லாரிலும் சாந்த குணம் உள்ள இவன் எல்லாரை காட்டிலும் அதிக வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டான் ஆண்டவரால். அதுவும் வேத வசனத்தின் உண்மை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா மோசேயை போல ஒரு ஆள் இல்லை. 30 லட்சம் பேரை
எகிப்தின் அந்த சூப்பர் பவர்னுடைய அதிகாரத்திலிருந்து விடுவித்து வெளியே கொண்டு வந்து வனாந்தரத்தில் நடத்தி சவந்த சமுத்திரத்தெல்லாம் கடந்து இப்படிப்பட்ட மகா பெரிய அற்புதங்களை நடப்பித்தவன் மோசே என்று சொன்னாலே அகிலமும் கலங்குகிற விதத்தில் அவ்வளவு பெரிய ஒரு பெயர் புகழ் பெற்றவன் அவன். அன்றைக்கு இருந்த சூப்பர் பவரையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கினவன். எல்லா பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் மேற்கொண்டவன், ஜெயித்தவன். கர்த்தர் அவரை எடுத்து வல்லமையாக உபயோகப்படுத்துகிறார் பாருங்க. இவனை போல பூமியில் சாந்த குணம் உள்ளவன் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்குது. அவ்வளவு சாந்த குணம் உள்ளவன், எல்லார காட்டிலும் மிகுந்த சாந்த குணம், எல்லார பாட்டிலும் அதிகமாய் தேவன் பயன்படுத்தினார். ரெண்டும் எப்படி ஒத்து போகுது பாருங்க. எல்லார காட்டிலும் ரொம்ப சாந்த குணம், எல்லார காட்டிலும் அதிகமாய் தேவன் பயன்படுத்துகிறார். அப்போ சாந்த குணம் அல்லது தாழ்மையும் கிருபையும் ஒன்றோடு ஒன்று கலந்து விடுகிறது. கர்த்தர் ரொம்ப பயன்படுத்துகிறாருன்றது என்ன? அது கர்த்தருடைய கிருபை. மோசே எப்படி சிவந்த சமுத்திரத்தை கடந்தான்? மோசே எப்படி 30 லட்சம் பேரை நடத்த முடிஞ்சது? எப்படி ஒரு சாதாரண மனுஷனால் அதெல்லாம் முடிஞ்சது? ஏன்னா கடவுளுடைய கிருபை. கடவுள் அவனுக்கு ஆற்றலை தர்றாரு, ஞானத்தை தர்றாரு, அந்த வரத்தை தர்றாரு, அந்த லீடர்ஷிப்பை தர்றாரு, எல்லாம் தர்றாரு. ஒரு மனுஷன் அது இல்லாமல் செய்ய முடியாது பாருங்க. பெரிய காரியங்களை சாதிக்கிற மனுஷர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதோ இருக்குது, ஒரு தரிசனம் இருக்குது, ஒரு விசுவாசம் இருக்குது, பல நல்ல காரியங்கள் அவர்களுக்குள்ளே இருக்கிறபடினால கடவுள் அதை தந்திருக்கிறார். அது யாரும் மனுஷன் தர முடியாது பாருங்கள். கடவுள் தந்திருக்கிற நல்ல நல்ல காரியங்கள் உள்ளே இருக்கிறபடினால தான் பெரிய பெரிய காரியங்களை அவர்கள் நடப்பிக்கிறார்கள் வெளியே. அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, they that know their God shall do great exploits. கர்த்தரை அறிந்திருக்கிறவர்கள் பெரிய பெரிய காரியங்களை சாதிப்பார்கள். அப்போ அவர்கள் கர்த்தரை நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அவர்கள் கர்த்தரை அறிந்து வைத்திருக்கிறதன் மூலமாக அவர்களுக்குள்ள பல விதமான ஆற்றல் உண்டாயிருக்கிறது, நம்பிக்கை உண்டாயிருக்குது, எல்லாம் உண்டாயிருக்குது. அதனால தான் பெரிய காரியங்கள் செய்கிறாங்க. அப்போ அதிகமாக வல்லமை உபயோகப்படுத்தப்பட்டான்றது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையை காண்பிக்கிறது. அப்போ உலகத்திலே ரொம்ப சாந்த குணம் உள்ளவன், உலகத்திலே ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்பட்டவன், கர்த்தரால் எடுத்து வல்லமையாக உபயோகப்படுத்தப்பட்டவன். ரெண்டும் எப்படி ஒன்றோடு ஒன்று போகுது பாருங்கள். இவன் தான் உலகத்திலே ரொம்ப ஹம்பிள், இவனை தான் கர்த்தர் உலகத்திலே ரொம்ப அதிகமாக எடுத்து பயன்படுத்துகிறார். இந்த ரெண்டும் ஒன்றா போகுது பாருங்கள். இதை கவனிக்க வேண்டும். ஆகவே தான் தேவனுடைய பிரசன்னம் அவன் கூட இருந்தது பாருங்கள். கர்த்தருடைய கிருபையினால தான் அவன் எல்லா காரியங்களையும் செய்தான். செய்ய முடியாத காரியங்களெல்லாம் செய்து முடித்தான். கஷ்டமான காரியங்களை மிகவும் சுலபமாக அவன் செய்ய முடிந்தது. ஆகவே கிருபை என்றால் அல்லது தாழ்மை என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தை திருப்பம் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இயேசு சொல்றார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்போ கவனிங்க 29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். இங்கே அப்படியே மனத்தாழ்மை என்ற வார்த்தையை உபயோகப்படுத்திட்டாங்க. சாந்தமும் மனத்தாழ்மையும், ஏன்னா ரெண்டும் கிட்டத்தட்ட சேம் தான். சாந்தமும் மனத்தாழ்மையும், சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று முறையை பாருங்கள். இதெல்லாம் படிச்சுட்டு தான் அவர் அப்படி சொல்கிறார், உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த சாந்தத்தை கற்றுக்குங்க, இந்த மனத்தாழ்மையை கற்றுக்குங்க. அப்போ உள்ளத்தில் ஆழமான கடல் போல, அங்கே இருக்கிற நிம்மதி போல உள்ளத்தில் ஆழத்தில் ஒரு நிம்மதி இருக்கும் என்கிறார். சூழ்நிலை கொந்தளிக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, வெளியே பிரச்சனைகள் ஏராளமாக இருந்தாலும் சரி, வெளியில் யாரும் நம்ம கண்டுக்கல மதிக்கல இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்தாலும் சரி, நம்ம மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும்போது கடல் நடியில் இருக்கிற ஆழத்தில் இருக்கிற அந்த அமைதி போல நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு அமைதி, ஒரு வெற்றியின் உணர்வு, ஒரு நிம்மதி உண்டாயிருக்கும். அதைத்தான் அவர் அப்படி சொல்கிறார். அப்போ இயேசு இங்கே சொல்கிறாரு, சாந்தம் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்கிறார். இன்னும் எவ்வளோ தெளிவாக சொல்ல வேணும். அப்போ சாந்தமும் மனத்தாழ்மையும், அதுதான் மீக்னஸ்ன்னு சொல்கிறாங்க. ஐம் லோலி அண்ட் மீக் என்று ஆங்கிலத்தில் வருது. அப்போ மீக்குன்னா வீக்கா? நிறைய பேர் நினைக்கிறாங்க மீக்குனாலே வீக்குன்னு. படப்படப்படன்னு எதையா பேசுறது, கொந்தளிச்சு அப்படியே உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் கொட்டுறது, அவங்கள பெரிய ஆளுன்னு நினைக்கிறாங்க. சில நேரத்தில் யாரும் ஒன்றும் பேசாமல் இருக்கிறால ரொம்ப இன்எஃபெக்டிவ், அவர் ஒன்றும் பேசுகிறதே இல்லை, வாய் திறந்து ஒன்றும் சொல்கிறது இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஒரே பிரச்சனையாக இருக்கும்போது அமைதலாக இருக்கிறதுக்கு கத்துறதை காட்டிலும் அதிக பலன் தேவைப்படுது. ஹலோ, கத்துறதுக்கு எந்த பலனும் தேவையில்லை, கொந்தளிக்கிறதுக்கு எந்த பலனும் தேவையில்லை. அமைதலாக இருக்கிறதுக்கு தான் ரொம்ப பலன் தேவைப்படுது. அமைதலாக இருக்கிறவன் தான் பெரிய ஞானி, அமைதலாக இருக்கிறவன் தான் பெரிய வெற்றி உள்ளவன்.
அப்போ இயேசு சொல்கிறாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். இயேசு எப்படி அமைதியாக இருந்தால் பாருங்கள். அவர் அடிக்கிறாங்க, துப்புறாங்க, நிந்திக்கிறாங்க, அமைதியாக இருக்கிறார். கேட்குறாங்க, வாய் திறந்து பேசக்கூடாதா? ஒன்றுமே சொல்ல மாட்டேன்ட்டு, என்ன விஷயம்? அமைதியாக இருந்தால் எப்படின்றாங்க. அவர் பாட்டுக்கு இப்போ பொண்ணு திரும்ப ஒன்றும் பேசவே இல்லை, பேசாமல் இருக்கார். ஏன்னா இவங்கெல்லாம் கொந்தளிச்சிட்டு ஒன்று ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு அடிச்சுட்டு பிடிச்சிட்டு இருந்தாலும் அவர் மனதின் ஆழத்தில் ஒரு நிம்மதி, ஒரு அமைதி. எனக்கு தான் வெற்றி, இதில் நான் தான் வெற்றி எடுக்க போகிறேன். நடக்கிறது என்னன்னு எனக்கு புரியுது. உலகத்தின் ரட்சிப்புக்காக நான் வந்திருக்கிறேன். என்னை பலியாக ஒப்பு கொடுக்குறேன். இந்த அடியெல்லாம் நான் வாங்கிக்கிறேன். இதன் மூலம் கோடான கோடி மக்கள் ரட்சிக்கப்பட போகிறாங்கன்ட்டு அமைதியெல்லாம் நிற்கிறாரு. அமைதியெல்லாம் நிற்கிறாருன்றதுனால இவர் வீக்காக இருக்கிறாரு, பயந்துட்டாரு, பயந்தாங்குழி அப்படின்னு சொல்ல முடியாது. அமைதியெல்லாம் நிற்கிறாருன்னு சொன்னால் விஷயமாக தான் நிற்கிறாரு. அவருக்கு தெரியும் வெற்றி என்னுடையது. என்ன அடிக்கிறியோ அடி. ஒவ்வொரு அடியும் கர்த்தர் மனுக்குலத்தின் பாவத்திற்காக எனக்கு கொடுத்த அடியாக நான் நினச்சிக்கிறேன். அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். பாவ நிவாரண பலியாக என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் நின்னார் ஒழிய அவர் ஒன்றும் ஏமாந்து போயோ அல்லது கையால் ஆகாதவராகவோ பலன் இல்லாதபடியோ அப்படி நிற்கவில்லை. அவர் நினச்சிருந்தா ஒரு நிமிஷம், ஒரு செகண்டில் அத்தனை பேரையும் பஸ்பமாக்கி இருக்க முடியும். ஆனால் செய்யலை. அப்படி அவர் நிற்கிறார் அமைதலாக. ஏன்? அதான் சொல்கிறாரு, நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கன்றார். அப்போ அவரிடத்தில் வந்து கற்றுக்கொள்ள சொல்கிறாரு. அப்போ உலகத்தில் ப்ரௌடஸ்ட் பீப்புள் ஆர் த வீக்கஸ்ட் பீப்புள். ரொம்ப பெருமையாக இருக்கிறவங்க, எடுப்பில் பேசுகிறவங்க, பெருமையாக பேசுகிறவங்க, அவங்க தான் வீக்கஸ்ட், பலவீனமானவர்கள். அதே நேரத்தில் த மீக்கஸ்ட் பீப்புள், சாந்தமாக இருக்கிறவர்கள், மனத்தாழ்மையாக இருக்கிறவர்கள், அவர்கள் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள், அவர்கள் தான் விக்டோரியஸ் பீப்புள். பைபிள் பாருங்கள், எல்லா கல்லூரிகள்லையும் யூனிவர்சிட்டிலையும் படிக்கிறது காட்டில் இங்கே படிக்கிறது நல்லது. இங்கே சொல்ல தர மாதிரி யாரும் சொல்லி தர மாட்டாங்க. இந்த கருத்துக்களை எங்கேயும் சொல்ல தர மாட்டாங்க. அங்கே கல்லூரியில் எப்படி சொல்கிறாங்க, நீ நல்லா உயரமாக இருக்கணும், ஆளு ஜோரா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து எல்லாரையும் அதிகாரம் பண்ணணும், எப்படி அத்தாரிட்டேட்டிவாக இருப்பது, எப்படி அசர்ட்டிவாக இருப்பது, அப்படி தான் அதை சொல்லித்தர்றாங்க. அதெல்லாம் புரியுது எனக்கு. அந்த காரியங்கள்லாம் புரியாமல் இல்லை. ஆனால் வேதம் அற்புதமாய் சொல்லித்தர்றது. இன்னும் சில காரியங்களை சொல்ல போகிறோம் பாருங்கள். வேதம் ஒரு வெற்றியின் புஸ்தகம். வாழ்க்கையில் உண்மையாகவே வெற்றி பெறுறது எப்படிங்கிறத வேதம் போதிக்கிறது. சாந்தமும் மனத்தாழ்மையும் ஒரு மனுஷனுக்கு உயர்வை கொண்டு வருகிறது. ஏன்னா தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். கர்த்தருடைய கிருபை இருக்கும்போது நீங்கள் வெற்றி வீரராக மாறுகிறீர்கள், ஒரு வெற்றியாளனாக மாறுகிறீர்கள். இதுதான் வேத வசனத்தின் போதனை. இதை வந்து யூனிவர்சிட்டியில் கத்துறதில்லை. இது வந்து இங்கே வேத வசனத்தில் பார்க்க வேணும். இன்னும் சில காரியங்கள்லாம் பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். மத்தேயு 20. இங்கே ஒரு உதாரணத்தை எடுப்போம். இதை இல்லஸ்ட்ரேட் பண்ணுறார் இயேசு. பாருங்கள், 1ஆம் வசனத்தில், இந்த பரலோக ராஜ்யம் வீட்டஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையில் புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளுக்கொன்று நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். இங்கே நம்ம ஊர் இப்போ வெளிநாட்டிலலாம் பிரசங்கம் பண்ணால் இதெல்லாம் ரொம்ப விலைக்கு சொல்லணும், இதெல்லாம் விளங்காது. நம்ம ஊர்லலாம் கூட போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள், கிராம பகுதியெல்லாம் கும்பலாக நிற்பாங்க ஆட்கள். அவங்கள வந்து இந்த விவசாய தோட்டங்கள்லாம் வச்சுருக்கவங்க வந்து ஹையர் பண்ணுவாங்க பாருங்கள். அறுவடை நேரங்கள்லாம் வந்து ஹையர் பண்ணுவாங்க. 20 பேர் 30 பேர் நாள் எடுப்பாங்க, கூலி பேசி கொண்டு போவாங்க. அதுதான் நடக்குது இங்கே. வருகிறான், எல்லாம் நிற்கிறாங்க, கூலி பேசி அமர்த்தி கொண்டு போகிறான் வேலைக்கென்று. ஒரு நாளைக்கு நாளொன்றுக்கு ஒரு பணம். நாளொன்றுக்கு ஒரு பணம்னா ரொம்ப சீப்பாக நினச்சக்கூடாது. ஒரு பணம்னா அன்றைக்கு ஒரு நாளுடைய வேஜ் அது. அதனால தான் 300 காசு பெருமான அந்த விலையேர்ந்த தைலத்தை அந்த பெண் உடைத்து இயேசுவை அபிஷேகம் பண்ண போது எல்லாம் இதை விற்று ஏழைகள் கொடுத்துருக்கலாம்ன்றாங்க. ஏன்னா 300 பணம்ன்றது நம்ம ஒரு 300 ரூபா மாதிரி யோசிச்சிடக்கூடாது. நீங்கள் ஒன்று வந்து ஒரு நாள் வேஜ். அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வேஜஸ், ஒரு வருஷம் ஒரு சராசரி மனுஷனுடைய சம்பளம். அவ்வளவுக்கு தைலம் வாங்கி வச்சுருந்து அதை உடைச்சி இயேசுவை அபிஷேகம் பண்ணுறான்னு சொன்னால் ரொம்ப விலையேற பெற்ற ஒரு காரியத்தை அவ செய்கிறான். அப்போ இந்த ஒரு பணங்கிறது ஒரு நாள் கூலி. இன்றைக்கி சிலர் நீங்கள்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்க, சிலர் ஒரு நாளைக்கு 10,000 ரூபா சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறீங்க, அதுக்கு மேலேயும் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு நாள் கூலின்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவளை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். இது வந்து லாங்குவேஜ் ஆஃப் கான்ட்ராக்சுவல் லாங்குவேஜ். அதாவது
ஒரு கான்ட்ராக்ட் போடுற மாதிரி வந்து பேசி அக்ரிமெண்ட் போட்டு கொண்டு போகிறான். ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பளம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவில் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, 3ஆம் மணி நேரம்னா அங்கெல்லாம் நாள் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 6 மணி காலையில் தான் முதல் மணி நேரம். அப்புறம் சாயங்காலம் 6 மணிக்கு தான் அந்த டே முடியுது, காலையில் 6லேருந்து சாயந்தரம் 6 வரைக்கும். அப்போ முதலாம் மணி நேரம்னா 6 மணி, 3ஆம் மணி நேரம்னா 9 மணி. 6 மணிக்கு வேலைக்கு ஆளை கூப்பிட்டு போனவன் 9 மணிக்கு திருப்பியும் வந்து இன்னும் கொஞ்சம் ஆள் தேவைப்படும் போல இருக்கு அவனுக்கு. இன்னும் கொஞ்சம் திருப்பி வந்து இன்னும் கொஞ்சம் ஆள் எடுக்கிறான். கொஞ்சம் லேட்டாக வந்து அங்கே நின்று கொண்டிருக்கிறவளை பார்த்து சும்மா இருக்கிற சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டங்களுக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். இப்போ வந்து இவங்க போகிறது வேறு டேர்ம்ஸ். முதல்ல போனவன் வந்து கூலி பேசி போனான், இவ்வளோ தரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அக்ரிமெண்ட் போட்டு போகிறான். ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு பணம் கூலி பேசிட்டான். இப்போ வந்து 9 மணிக்கு வந்திருக்கனால இதில் என்னென்னா 9 மணி வரைக்கும் இவனை யாரும் கூப்பிடல, சும்மா நின்றுட்டுருக்கான், வேலைக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான், யாரும் வந்து கூப்பிடல. இன்றைக்கி வேலை கிடைக்காது போல இருக்கு, அவ்வளோதான். 6 மணிக்கு எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டாங்க, நிறைய பேருக்கு வேலை கிடச்சி போயிட்டாங்க, நம்ம இப்படியே நிற்க வேண்டியதான் போல இருக்குன்னு நின்றுட்டு இருக்கிறான். திடீர்னு பார்த்தா இவர் வந்து கூப்பிடுறாரு. கூப்பிடும்போது என்ன சொல்கிறாரு, வா என் தோட்டத்தில் வந்து வேலை செய், நான் நியாயமானதை உனக்கு செய்வேன், வேற ஒன்றும் சொல்ல, 1 பணம் தர்றேன் 2 பணம் தர்றேன்லாம் கிடையாது, நியாயமானதை சரியான கூலி கொடுப்பேன் வா அப்படின்றாரு. அவன் போகிறான். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவர் போய் அப்படியே செய்தான். அதாவது 6ஆம் மணி வேலைனா 12 மணி மத்தியானத்தில் போய் ஹையர் பண்ணுறான். திருப்பியும் 3 மணிக்கு திருப்பியும் போய் ஹையர் பண்ணுறான். பாதி நாளில் போய் பாதி நாளுக்கு ஹையர் பண்ணுறான். அப்புறம் பாதி நாள் போய் இன்னும் கால் வேலை தான் இருக்குது. 3 மணின்னா 6 மணிக்கு வேலை முடியுது. 3 மணிக்கு போய் திருப்பியும் ஹையர் பண்ணுறான். அவர்களிடத்துலையும் எந்த கான்ட்ராக்டும் கிடையாது, அக்ரிமெண்ட்டும் கிடையாது. என்ன சொல்கிறான், வா நியாயமானதை உனக்கு செய்கிறேன்னு சொல்லி அதே மாதிரி சொல்கிறான். இதில் என்னென்னா 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை, தான் வேலைக்கு தான் நின்றுட்டுருக்காங்க, நாள் முழுக்க நின்று காற்று யாரும் கூப்பிடல, அவ்வளோதான், இன்றைக்கி காசு இல்லாமல் தான் வீட்டுக்கு போகணும் போல இருக்குது, கூலியே கிடைக்காது போல இருக்குன்னு நின்றுட்டுருக்கிறாங்க, வேலை இடவில்லை என்கிறார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலியை பெற்றுக்கொள்வீர்கள் என்றான். அப்போ காலையில் எடுத்திருக்கான் ஆள், அப்புறம் 9 மணிக்கு எடுத்திருக்கான், 12 மணிக்கு எடுத்திருக்கான், 3 மணிக்கு எடுத்திருக்கான், அப்புறம் 11ஆம் மணி வேலையில் இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது வேலை முடிகிறதுக்கே, கம்பெனி மூடுறதுக்கே 1 மணி நேரம் தான் இருக்குது. அப்போ போய் கடைசி நிமிஷத்தில் 1 மணி நேரம் வேலை செய்கிறதுக்கும் ஆள் எடுத்திருக்கான். இப்போ பாருங்கள் 8ஆம் வசனம், சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடுன்றான். ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஒன்ஸ் தட் கேம் லாஸ்ட், கடைசியாக வந்தவர்கள் ஆரம்பித்து அப்படியே பேக்கில் போ, 1 மணி நேரத்துக்கு முன்னால் வந்தவர்கள் ஆரம்பித்து கூலி கொடு அப்படின்னு சொல்கிறான். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணமும் வாங்கினார்கள். வந்து அவனுக்கு கான்ட்ராக்ட் பேசியிருந்தான் பாருங்கள், கூலி பேசி வந்தவன் ஆளுக்கு ஒரு பணம் வாங்கி கொள்கிறான். நான் நினைக்கிறேன் நம்ம ஊர் சீன் மாதிரி தான் நடந்திருக்காங்க. அப்படியே லைனில் நிற்கிறாங்க, அங்கே கூலி கொடுக்குற ஆளுக்கு வந்து கூலி கொடுக்குறாரு. நம்ம ஊரில் எப்படி ஆள் இங்கே நின்றுட்டு சரி நம்ம கூலி கிடச்சா போதுன்ட்டு பேசாமல் நின்று வாங்கிட்டு போகணும், வாங்கி போக மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், இப்படி எட்டி பார்ப்பான் அவனுக்கு எவ்வளோ தர்றான்னு. இவன் லேட்டாக வந்தானே அவனுக்கு எவ்வளோ தர்றான்னு பார்ப்பான். அப்புறம் நம்ம ஊர் ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அவன் வாங்கிட்டு இப்படி வரும்போது, இங்கே வா எவ்வளோ கொடுத்தா அவனுக்கு எவ்வளோ கிடச்சிது அப்படின்வான். சொன்னால் போதும் அது கையை காமி அப்படிம்மா. எல்லாம் நடக்குது இல்லை நம்ம நாட்டில். அதே மாதிரி தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். 2000 வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே தான் இருக்கிறோம், சுவாபம் மாறல. இப்படி 11ஆம் மணி வேலையில் வந்தவங்க போய் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். 1 பணம் தானே கூலியை பேசினா, ஒரு நாள் வேலைக்கு அவ்வளோதான் கூலி பேசினா. இப்போ 1 மணி நேரம் வேலை செஞ்சவங்களுக்கு அவ்வளோ கூலி கொடுக்குறான். ஒரு நாள் கூலியை 1 மணி நேரம் வேலை செஞ்சவங்களுக்கு கொடுக்குறான். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். அவங்க இப்போ தான் பார்த்தாங்க, அவன் எவ்வளோ வாங்கினான்னு பார்த்தாங்க, கையை திறந்து காமியாக இருந்தாங்க. அவன் காமிச்சிட்டு தான் போகிறான், எவ்வளோ 1 பணம் கொடுத்தாரியா அப்படின்னு. அப்போ இவனுக்கு என்ன எப்படி இருக்கும், பரவாயில்ல 1 மணி நேரம் வேலை செஞ்சவனுக்கு 1 பணம் கொடுத்துருக்காரு, அப்போ எனக்கு எவ்வளோ பணம் கொடுப்பார், காலையிலேருந்து நானே 12 மணி நேரம் வேலை செஞ்சுருக்கேனே, எனக்கு கூலியே வேறு லெவலில் இருக்கும் போல இருக்குன்னு எதிர்பார்த்து போனாங்க. கடைசியில் 1 பணம் தான் கிடச்சிது. வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள், பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்டத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு
அவன் பிரதியுத்தனமாக அது முறுமுறுத்துக்கிட்டே இருக்கான். ஒருத்தனுக்கு சொல்கிறார் இவர், சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? நீ கான்ட்ராக்ட் போட்டு தானே வந்த, அக்ரிமெண்ட் போட்டுட்டு தானே வந்த, ஒரு பணம் கொடுக்குறேன்னா வந்த, ஒன்று தான் வாங்கிட்டு போயேன்றான். உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம், என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடினால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமோ என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். நல்லா கவனிக்கணும். இப்போ அவங்க முறுமுறுக்கிறாங்க. என்னத்துக்கு முறுமுறுக்கிறாங்க? நேச்சுரல் தான். ஒரு நாளெல்லாம் வேலை செஞ்சோம், நமக்கும் ஒரு பணம் கொடுக்குறாரு. இவன் 1 மணி நேரம் வேலை செஞ்சான், இவனுக்கும் ஒரு பணம் கொடுத்தாரு, இதில் என்ன நியாயம் கேட்போம் அப்படின்னு சொல்லி வந்து முறுமுறுத்து சண்டைக்கு நிற்கிறாங்க. எப்படியா இது? பகலில் வெயில், பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினரே என்று வந்து சண்டைக்கு நிற்கிறாங்க. பவுல் சொல்றார், நீ உன் கூலியை வாங்கிட்டு போவன்ட்ட பேசினபடி நான் கொடுத்தேன், உனக்கு எந்த குறையும் வைக்கல, நான் என்ன சொன்னனோ அதை உனக்கு கொடுத்தேன். இந்த 2 பேரில் என்ன வித்தியாசம்னா, முதல்ல வந்தவங்க 6 மணிக்கெல்லாம் வேலைக்கு வந்தவங்க இருக்காங்களே, எடுக்கப்பட்டவங்க இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணாங்க, கராரா இவர் போய் வேலைக்கு ஆளை கூப்பிட இவன் பேரம் பேசுகிறான், இவ்வளோ கூலின்னு பேசி, ஏன்னா கூலி பேசின்னு இருக்குது. பேசினா ஆட்டோமேட்டிக்காக ஒன்றும் வந்துடல. அவங்க கூலி கொஞ்சம் ஜாஸ்தி கேட்டிருப்பாங்க, இவர் கொஞ்சம் இறக்கி பேசி இவ்வளோக்கு வரியான்னு சொல்லி கடைசியில் இவன் ஒத்துக்கிட்டு அப்படி தான் வந்திருக்கிறாங்க. வரும்போதே அவன் கூலி பேசி வந்திருக்கான். நான் நாளெல்லாம் உழைக்க போகிறேன், எவ்வளோ தருவேன், இவ்வளோ தந்தை கட்டுப்படி ஆகாது, இவ்வளோ எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கூலி பேசி தான் வந்திருக்கிறான். இந்த அதுக்கப்புறம் வந்து ஆளுங்க பாருங்கள், 9 மணிக்கு 12 மணிக்கு 3 மணிக்கு அப்புறம் இன்னும் 1 மணி நேரம் இருக்க போகிறந்தப்பெல்லாம் அவன்லாம் எந்த கூலியும் பேசாமல் வந்துட்டான். ஏன் எந்த கூலியும் பேசலைன்னா, அவனுக்கு வந்து வேலை இனிமேல் கிடைக்குமான்ற சந்தேகம். 6 மணிக்கெல்லாம் போயிட்டான் வேலைக்கு, இனிமேல் யார் எடுப்பா வேலைக்கு? சும்மா தான் வீட்டுக்கு போகணுன்னு நின்று இருந்தவன்ட்ட வந்து நீயும் போ, நான் உனக்கு நியாயமானதை செய்கிறேன்னா அவன் ஒன்றுமே கேட்கல, கிடைச்சதே போதும் வேலை. போகும்போது ஏதோ ஒரு காசை வீட்டுக்கு கொண்டு போகலாம், ஏதோ கிடைக்கிற சம்பளத்தை வீட்டுக்கு கொண்டு போகலாம், ஏதோ கொஞ்சம் 3 மணி நேரம் பொறுத்து அது கிடச்சிது, 6 மணி நேரம் பொறுத்து அரை நாள் வேலையாவது கிடச்சிது, இன்னும் 3 மணி நேரம் வேலையாவது கிடச்சிது. கடைசியில் 11 மணிக்கு போனோம், யோசிச்சிருப்பான், அடே என்ன லக்கி, நம்ம வீட்டுக்கு வெறும் பாக்கெட்டோடு போயிருப்போம். வீட்டுக்கே போக முடியாது சிலர் வெறும் பாக்கெட்டோட, இல்லையா? நிறைய ரோட்டில் சும்மா நின்றுட்டு இருப்பாங்க, ஏன்னா வீட்டுக்கு போக முடியாது, காசு இல்லாதனால. அப்போ வீட்டுக்கே போக முடியாது. இப்போ கடைசி நிமிஷமாவது நம்மளை வந்து காப்பாற்றுறாரு, இவர் போன்றாரு, சரியானதை செய்வேன்றாரு, நியாயமானதை உனக்கு செய்வேன்றாரு. அதுக்கு மேலே என்ன ஒன்று போவோம், ஏதோ கொடுக்குறத வாங்கிக்குவோம், என்னமோ கிட்டும் இன்றைக்கின்னு சொல்லி அவன் போகிறான். 2 பேரில் என்ன வித்தியாசம்? ஒருத்தன் வந்து கராராக பேசி கரெக்டாக எனக்கு இவ்வளோ கூலி வேணும்னு கேட்டு பேசி வாங்கிட்டு போகிறான். இன்னொருத்தன் வந்து அந்த மற்றவங்களாம் லேட்டாக வந்தவங்கெல்லாம், லேட்டாக வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள்லாம் எப்படி போகிறாங்க? அவங்கெல்லாம் கிடைச்சதே புண்ணியம், இது கிடைச்சதே பெரிய காரியம், நான் தப்புன்னு இன்றைக்கி எனக்கு ஏதோ ஒரு கூலி கிடைக்கும், இன்றைக்கி வீட்டில் சாப்பாடு பொங்கலாம்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமாக போகிறான். போனவனுக்கு எதிர்பாராத ஒரு பலன் கிடைக்குது. அவனுக்கு அவன் குறைவாக வேலை செஞ்சுருந்தாலும், 3 மணி நேரம் குறைவா, 6 மணி நேரம் குறைவா, இப்படிலாம் வேலை செஞ்சுருந்தாலும் கடைசி 1 மணி நேரத்தில் வந்து வெறும் 1 மணி நேரம் வேலை செஞ்சுவிட்டு ஒரு நாள் கூலியை கொடுத்தவொன்னே அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இவங்கெல்லாம் முறுமுறுத்தாங்க, அவன் முறுமுறுக்கல. அவன் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக போயிருப்பான், ஏன்னா அவன் ஒன்றுத்தையும் எதிர்பார்க்கல, ஆனால் அவனுக்கு நிறையா கிடைச்சது. அதனால தான் ஆண்ட்ரூ மரே சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குது, எக்ஸ்பெக்டிங் நத்திங்கிறார் அவர், எதையும் எதிர்பார்க்காமல். அப்போ 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, முதல்ல வந்தவன் தன்னுடைய செயலுக்கு தன்னுடைய வேலைக்கு உரிய சம்பளத்தை பேசி வர்றான். அதுக்கு பிறகு வந்தவன் கிருபையின் அடிப்படையில் வர்றான். அவன் என்ன நினைக்கிறான், எனக்கு சாமி நீ வேலை கொடுத்தினா போதும், ஏதோ ஒன்று செய்கிறேன், ஏதோ ஒன்று கூடும், கிடைச்சது போதும் அப்படின்னு சொல்லி அவன் கிருபையை நம்பி வருகிறான். முதல்ல வந்தவங்க தங்களுடைய கிரியை நம்பி வர்றாங்க, தங்களுடைய ஒர்த் என்ன, தங்களுக்கு என்ன டிசர்விங் அப்படின்ற அந்த எண்ணத்தில் வர்றாங்க. பிறகு வந்தவன் கிடைச்சதே போதும், நமக்கு யார் வேலை தருவா, வேலையே கிடைக்கல, இதாவது கிடைச்சதேன்னு வர்றாங்க. இவங்க கிருபை நடிப்பில், கிருபை கிரியை இந்த 2த்துக்குள்ள கம்பேரிசன் தான் இங்கே. இதை சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும். யாரை மனசில் வச்சு சொல்கிறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் லேசாக படுதுங்க. அந்த காலத்தில் இந்த யூதர்கள் பரிசேயரெல்லாம் முந்தினோர் கேட்டகரி, புறஜாதிகள் இவங்கெல்லாம் பிந்தினோர் கேட்டகரி. அப்போ சொல்கிறாரு, கிருபை வந்து
கிருபையை சரியாக புரிஞ்சிக்கலன்னா முந்தினோர் பிந்தினோர் ஆயிடுறாங்க. கிருபையை புரிஞ்சுக்கிட்டா பிந்தினோர் முந்தினோர் ஆயிடுறாங்க. இதுதான் அதனுடைய கருத்தே. இதுதான் இது ஸ்டோரி. ஆக்சுவலாக முந்தின அதிகாரத்துலேருந்தே தொடருது பாருங்கள். 19ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்வர்யமுள்ள அந்த ரிச் யங் ரூலர், அந்த ஐஸ்வர்யவன் ஒருத்தன் இயேசுவண்டே வர்றான் இல்லையா, வந்து என்ன சொல்கிறான், நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்குறான். அவன் வந்து கேட்குறத பாருங்கள், அவன் ஒரு பெரிய பரிச்சயனாக இருப்பான் போல இருக்கு. கேட்குற கேள்வியே சரியில்லை பாருங்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு என்னன்னா, நான் எல்லாம் செஞ்சுருக்கிறேன் கரெக்டாக, நான் ரொம்ப கராரான பேர் வழி, ரொம்ப ஒரு ரிலீஜியஸ், நான் ரொம்ப பக்திமான், நான் ரொம்ப உத்தமன், நான் எல்லாம் கரெக்டாக பண்ணுறேன், வேறு ஏதாவது செய்ய வேண்டியது இருக்குதா அப்படின்னு வர்றான். ஏசும் அவன் கூடயே பேசுகிற மாதிரி பேசுகிறாரு அப்படியே. ஏன்னா அப்போ தான் அவனுக்கு உணர்த்த முடியும்னு சொல்லி என்ன செய்ய வேண்டும்னு கேட்குறான். அவர் புரிஞ்சுக்கிட்டார் உடனே. ஏசு இவன் கேட்குற கேள்வியே சரியில்லை, இவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு சொல்கிறாரு. 10 கற்பனை போய் வாசித்து பார்ப்பா, அதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் பத்திரமா செய், கரெக்டாக செய்கின்றார். அவன் உடனே என்ன சொல்கிறான், இதுக்கு தான் அண்ட புழுகு ஆகாய புழுகுன்னு பேர். அவன் உடனே என்ன சொல்கிறான், ஆண்டவரே நான் 10 கற்பனையில் சொன்னதெல்லாம் சிறு வயது முதல் செய்து கொண்டு வர்றேன்றான். என்ன பாருங்கள், அவனுக்கு வரும்போதே ஒரு கிரெடிட்டோடு தான் வர்றான். அவர் பெரிய, நான் என்ன ஆள், எனக்கு கிடைக்காம அப்புறம் வேறு யாருக்கு கிடைக்கும், எனக்கு தராமல் இப்போ வேறு யாருக்கு தருவீங்க, எனக்கு தகுதி இல்லாமல் அப்புறம் வேறு எவனுக்கு தகுதி இருக்கும், உலகத்திலே தகுதி யாருக்காவது இருக்குன்னா எனக்கு தான் இருக்கும். அது சிறு வயது முதல் 10 கற்பனையும் கரெக்டாக கடைப்பிடிக்கிறேன்றார். உண்மை என்னன்னா 10 கற்பனையும் யாரும் கடைப்பிடிச்சதே கிடையாது. உண்மை என்னன்னா கடைப்பிடிக்க முடியாது. ஏன்னா கடைப்பிடிக்கிறதுக்காக அவர் தரல, கடைப்பிடிக்க முடியாதுன்றதை காண்பிக்கிறதுக்காக தான் 10 கற்பனையை கொடுக்கப்பட்டது. பள்ளிக்கூடம் போகிறவங்களுக்கு சொல்கிறேன், டெஸ்ட் வைக்கிறாங்க. எப்படி டெஸ்ட் வைக்கிறாங்க, ஃபெயில் ஆக்கணுன்னே டெஸ்ட் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? யாருமே பாஸ் ஆக முடியாதபடி ஃபெயில் ஆக்குறதுக்குன்னே ஒரு டெஸ்ட் வச்சா இருக்கும். அது அந்த டெஸ்ட் அந்த 10 கற்பனை. 10 கற்பனை யாரும் கடைபிடிச்சு அதன் மூலமாக அவன் நீதிமான் ஆகணும்னு வைக்கப்பட டெஸ்ட்டே கிடையாது. கடைபிடிக்க முடியாதுன்னு காட்டுறதுக்காக தான் வைக்கப்பட்ட டெஸ்ட் 10 கற்பனை. அதுதான் அங்கே பாயிண்ட்டே. 10 கற்பனை கொடுக்கும் போதே ஆண்டவர் அப்படி தான் கொடுத்தாரு. இதை போய் செஞ்சு பார்த்துட்டு அவன் ஐயோன்னு காத்தணும், ஆண்டவரே கிருபையாயிரு, எனக்கு இறங்குவேன், ஒன்றும் செய்ய முடியல, என்னன்னு தெரியல, எனக்குள்ள ஒரு சுவாபம் இருக்குது, அதுக்கு பேர் தான் பாவம். இந்த கற்பனை நல்லதாக இருக்குது, செய்யணும் தான், ஆனால் என்னால் செய்ய முடியலையே, எனக்குள் பாவம் என்று ஒரு சக்தி இருந்து கிரியை செய்யுதே, என்னை செய்ய விடாமல் தடுக்குதே, என்னை ரட்சியும்னு கதறணும். அப்போ ரட்சகர் அனுப்புவார். ரட்சகர் அனுப்புறதுக்கு முன்னால் இவன் பாவின்னு உணர்ந்து இவன் கதறினா தான் ரட்சகர் வரும்போது ஏற்றுக்கொள்வான். சிலர் கேட்குறாங்க, இயேசுவை ஏன் உடனே அனுப்பலை? ஆதாம் பாவம் செஞ்ச உடனே அடுத்த நாள் தேவன் வந்தார், ஆதாம ஏதாமே எங்கேன்னாரு, எங்கேனோ அடுத்தது இயேசு அனுப்பிச்சிருக்க வேண்டி தானே. அதுக்கு அடுத்த நாள் சிலுவையில் கொண்டு இருந்தாருன்னா அடுத்த நாள் ரட்சிப்பு உண்டாயிருக்குமே. 2-3 நாள் நடக்க வர வேண்டிய விவகாரத்தை ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு இழுத்துட்டாருன்றாங்க. ஏன் இவ்வளவு நாள் இழுக்கணும்? ஏன் இயேசு வர்றதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்கள், ஆதாமுக்கு பிறகு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பிறகு இயேசு அனுப்பினாரு. ஏன் முன்னாடியே அனுப்பிச்சிருக்கூடாது? அடுத்த நாளே அனுப்பிச்சு அடுத்த நாளே ரட்சிப்பை உண்டாக்கி அடுத்த நாளே தடுத்து நிறுத்திருக்கலாமே, மீட்டிருக்கலாமே மனுஷன் அப்படின்றாங்க. ஏன்னா அடுத்த நாளே இயேசு அனுப்பிச்சிருந்தாருன்னா கூட ஆதாம் என்ன சொல்லியிருப்பான், ஏன் ஆண்டவர் அவசரப்பட்டீர், கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தா நானே எல்லாம் சரி பண்ணிருப்பேனே, நம்மளால் முடியாதுதா, கொஞ்சம் சொல்லியிருந்தேன்னா நான் எல்லாம் சரி பண்ணி வச்சுருப்பேனே அப்படின்ட்டு இருப்பான். அதனால தான் இவனை விட்டு ஐயோ என்னால் முடியலன்ற நிலைமை வரைக்கும் வரணும். அதனால தான் பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் போன்ற ஆளுகள்லாம் பிறந்து வாழ்ந்து போதிச்சு எல்லாம் முடிக்கிற வரைக்கும் காத்திருந்தார். ஏன்னா இவங்க எல்லாம் கடவுளை பற்றிலாம் சொன்னாங்க. ஆனால் யார் சொன்னதுலேயும் எந்த திருப்தி, இவங்கெல்லாம் போதிச்சு அந்த இடத்துலையே பாருங்கள், ஊர் முழுக்க கோயில், எங்கே திரும்பினாலும் கோயில், எல்லா கோயிலும் கட்டின பிறகு கடைசியாக ஒரு கோயில் கட்டுறாங்க. என்னத்துக்கு? டு த அன்னோன் காட்னு போட்டு, அறியப்படாத தேவனுக்குன்னு சொல்லி. ஏன்னா இவ்வளவும் கட்டின பிறகு அவனுக்கு சந்தேகம் ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று விட்டுட்டோம்னா, அதனால் இது ஒன்றும் கட்டிடுவோன்னு சொல்லிட்டு, இன்னும் எங்களுக்கு விளங்காத கடவுள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த கோயிலை கட்டுறோம். ரொம்ப பக்தி இருக்குது பாருங்கள், கட்டி வச்சாங்க. அப்போ இவ்வளவு தத்துவ ஞானிகளும் அயோத்தியன் பட்டணத்திலிருந்து போதித்த பிறகும் அங்கே ஒரு திருப்திகரமான பதில் கிடைக்கவில்லை. கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர் எங்களுக்கு காண்பியார்னா ஆளாளுக்கு தத்துவம் பேசினாங்க, ஒன்றும் கிடைக்கல. பகல்லையே பசுமாடு கண்ணுக்கு தெரியலன்னா இருட்டில் எப்படி எறும்பு மாடு தெரியும்? அதுதான் தத்துவ ஞானி. ஒன்றும் தெரியல. இவ்வளவெல்லாம் தெரியாமல் போன பிறகு தான் கடைசியில் என்ன பண்ணார், இயேசு அனுப்பிச்சார். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் கலாத்தியர் 4:4,
When the fullness of time came, God sent forth his son, made of a woman, born under the law. காலம் நிறைவேறின போகிறது தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினாராம். இந்த உலகத்தில் காலம் நிறைவேறின போது அதுக்கு ஒரு காலம் அப்பாயிண்ட் பண்ணி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி அனுப்புவோன்னு. ஏன்னா முதலே அனுப்பிச்சிருந்தா என்ன சொல்லியிருப்பான், எங்களை விட்டுருந்தா எங்கள் யூனிவர்சிட்டிலே நாங்கள் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருப்போமே வழி, இந்த ரட்சிப்பு அது இதுன்னு சொல்கிறீங்களா, அதெல்லாம் எங்கள் லேப்லேயே வச்சு கண்டுபிடிச்சிருப்போமேன்னுவான். அதனால தான் நீ கண்டுபிடி போ அப்படின்னு விட்டார். எத்தனை 1000 வருஷம் ஒன்றும் டைம் தர கண்டுபிடிச்சி ஒன்றும் கிடைக்கலன்னு தான் இவரை அனுப்பிச்சார். இவரும் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அன்றி பிதாவினிடத்தில் ஒருவனும் வாரான் என்று சொல்கிறார். அப்போ பாருங்க, அவனுக்கு விளங்கல அது. அவன் சொல்கிறான், நான் என்ன செய்வேன்னு. ஏசு சொல்கிறார், 10 கற்பனை செய்கின்றான். அவன் சொல்கிறான், நான் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து செஞ்சிகிட்டு இருக்கேன் நான். இப்போ இவனுக்கு எப்படி சொல்கிறது? பெரிய ஐஸ்வர்யவான், பணத்தின் மேலே அவனுக்கு ஒரு பெரிய இச்சையே இருக்குது. 10வது கற்பனை சொல்கிறது, இச்சையாது இருப்பாயாகன்னு. ஆனால் இவன் இச்சையாமல் இல்லை, பணத்தின் மேலே அவனுக்கு ஒரு பெரிய இச்சை இருக்குது. அதை அவனுக்கு சொன்னால் ஒத்துக்க மாட்டான். யாராவது சொன்னால் ஒத்துக்குவோமா நம்ம? உனக்கு பணத்தின் மேலே இச்சை இருக்குன்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, ஒன்றும் இல்லை பிரதர்ன்றோம். அதனால் இந்த பிரதர்லாம் அவருக்கு தெரியும், இயேசுவுக்கு. அது பார்த்தார் அவர். சரி நீங்கள் வா, எல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு வரியா, நீ ஒன்று பண்ணு, எல்லாத்தையும் விற்று தரித்திரர் கொடுத்து விட்டு என்ன பின்பற்றினார். இது யாருக்குமே சொல்லலை, இவனுக்கு மட்டும்தான் சொன்னார். இதை ஒரு போதனையாக்கிடக்கூடாது. இதை யாருக்குமே சொல்லலை, இவனுக்கு மட்டும்தான் சொன்னார். ஏன் இவனுக்கு மட்டும் சொன்னார்? ஏன்னா இவன் தான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சேன்னு சொல்லுவேன், சின்ன வயசுலேருந்தே செஞ்சுட்டு வரேன்னு சொல்லுவேன். இவன் செய்யலைன்றதை காண்பிக்கிறதுக்காக சொன்னார். உடனே காமிச்சிட்டார். அவர் சொன்ன உடனே அவன் மன வருத்தத்தோடு திரும்பினான் இருக்குது. ஏன்னா அவனுக்கு மிகுந்த ஆஸ்திகள் இருந்தபடியால் அப்படின்னு சொல்லியிருக்குது. வாசிக்க நேரம் இல்லை. மிகுந்த ஆஸ்திகள் இருந்தபடியால் மன வருத்தத்தோடு அவன் திரும்பி போயிட்டான். ஏன் இதெல்லாம் விட்டு கொடுத்துட முடியாது, இந்த நித்திய ஜீவனுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு வர முடியாதுன்னு திரும்பி போயிட்டான். அப்புறம் சொல்கிறாரு, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதுன்றார். உடனே சீஷர்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இப்படி பேசுகிறாரு அவருன்னு. ஐஸ்வர்யவான்கள் பிரவேசிப்பது அரிதுன்றாரு. அப்போ பரலோகத்துக்கு பணக்காரன் போக முடியாதா? இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. பரலோகங்கிறது ஏழைகளுடைய வாசஸ்தலம்னு நினைக்கிறாங்க. அது பணக்காரனாக இருந்தால் யாரும் போகவே முடியாது அப்படின்னு, ஏழையாக இருந்தால் தான் போக முடியும், பணக்காரன் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஊரில் இருந்த அத்தனை பணக்காரன் நாங்களே தான் இருக்கிறாங்க இன்றைக்கி. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, எகிப்திலே பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் எல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. இப்போது இவங்கெல்லாம் அங்கே தான் போய் சேர்ந்துருக்கிறாங்க. இயேசு சொன்ன கதையில் பரலோகத்துக்கு போகிறோம், ஆபிரகாம் மடிக்கு போகிறான்றாரு. அந்த அளவுக்கு பரலோகத்தையும் ஆபிரகாமையும் ஒன்றா நினச்சிட்டாங்க. அவன் ஊரில் பெரிய பணக்காரன் ஆபிரகாம். கர்த்தர் எல்லாத்துக்காரிலும் பணக்காரர், அவரே அங்கே தான் இருக்கிறாரு. நிறைய பேர் பணக்காரன் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லியே இது பண்ணிட்டாங்க பாருங்க. அப்படி ஒன்றும் வேதம் போதிக்கவே இல்லை. அதனால் அவர் கரெக்ட் பண்ணி இவங்க ஆச்சரியப்படுறாங்க. என்ன அப்படி சொல்லிட்டாரு, பணக்காரன் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதுன்னு சொன்னோன்னு அவனுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. உடனே விளக்கம் சொல்கிறாரு, அதை திருப்பி சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. ஐஸ்வர்யவானில் சொல்லப்பா புரிஞ்சுக்கான்றார். ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை. அப்போ ஐஸ்வர்யம் இருக்கிறது தப்பு இல்லை, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை இருக்கிறது தப்பு. அதனால தான் எல்லாரையும் ஐஸ்வர்யத்தை விற்று கொடுத்துருன்னு சொல்லலை, தரித்திரத்தை கொடுத்துட்டு எனக்கு பின்பற்றுவான்னு சொல்லலை. ஏன்னா ஐஸ்வர்யத்தை நம்பாதவன் பாக்கியவான். அவன் அந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கவும் செய்யலாம், மற்றவர்கள் கொடுத்து உதவும் செய்யலாம். 1 Timothy 6:17 அப்படியே சொல்லியிருக்குது. எல்லாவற்றையும் He gives all things for us richly to enjoy. எல்லாவற்றையும் நிறைவாய் தர்றாராம். எதுக்கு தர்றாராம்? நாம் அனுபவிப்பதற்கென்று தருகிறார். என்ஜாய்னு வருது. சிலர் பைபிளாதுன்னு கேட்குறாங்க. சிலர் நினைக்கிறேன் நான் வேறு பைபிள் வாசிக்கிறேன்னு. உங்கள் பைபிளில் தான் இருக்குது. அது இங்கிலீஷ் பைபிளில் பாருங்கள் இருக்குது, என்ஜாய்ன்ற வார்த்தையே வருது. என்ஜாய் பண்ணுறதுக்குன்னே தர்றாராம் அவர். அப்போ அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அது என்ன நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தணும். இல்லைன்னா அது கொடுத்தும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது. சரியா? சரி, அதெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றார். அப்புறம் பேதுரு கேட்குறான், நாங்கள் உமக்குன்னு எல்லாத்தையும் விட்டு வந்தோம், எங்களுக்கு என்ன கிடைக்குன்றார். சொல்கிறாரு, என் நிமித்தமாக சுவிசேஷ நிமித்தமாக வீட்டையோ நிலத்தையோ எதையோ விட்டவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் 100 அத்தனையாக
அதை பெறுவார்கள்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு கடைசி வசனத்தில் சொல்கிறாரு, ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். அவன் வந்தவன் பாருங்கள், 10 கற்பனைலாம் தெரிஞ்சவன், எல்லாம் பழைய ஏற்பாட்டெல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறவன், இதில் உள்ளபடியெல்லாம் செய்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு ஓரளவுக்கு யோக்கியதை உள்ளவன். அவன் ஒன்றும் தெருவில் சுற்றிக்கிட்டு கொள்ளையடிச்சிக்கிட்டு திருடிக்கிட்டு அப்படி இருந்த ஒரு பாவி கிடையாது பாருங்கள். அவன் ஓரளவுக்கு இதெல்லாம் கடைபிடிக்கிற ஆள் தான், அவன் நல்ல ஆள் தான். அவனுக்கு நித்திய ஜீவன் பேர்லையும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பாருங்கள். ஆனால் அதனால தான் வந்து கேட்குறான். அவன் யூத மார்க்கத்தில் பழகி இதெல்லாம் அறிந்து எல்லாம் புரிஞ்சவன், அவனே பெறாமல் போயிட்டான். அப்போ சொல்கிறாரு, முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராய். ஏன் முந்தினோர் பிந்தினோர் ஆகிறாங்க, பிந்தினோர் முந்தினோர் ஆகிறாங்க? அவனுக்கு என்ன விளங்கலை? நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேணும்னு கேட்டானே. அவனுக்கு நித்திய ஜீவன்னா அது கடவுள் தருகிற ஈவு என்பது விளங்கலை. இவனுடைய தகுதியினால் அதை தர்றதில்லை, அவருடைய கிருபையினால் அதை தர்றாருன்றது அவனுக்கு விளங்கவில்லை. விளங்காதனால இவ்வளவு யூத மார்க்கத்திலே இருந்து ஊறி 10 கற்பனையெல்லாம் படித்து தன்னால் ஓயன்ற அளவுக்கு ஏறக்குறைய எல்லாத்தையும் செய்யக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் கூட அதை பெற முடியாமல் போயிட்டு அவனுக்கு பிற்காலத்திலே இதே சுவிசேஷத்தை கேட்ட புறஜாதியார், இயேசுவே அறியாதவர்கள், அந்நியர்கள், இருளிலே வாழ்ந்தவர்கள், பவுல் போய் ஊரெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாரு, தாராளமாக இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு வண்டியில் வர்றாங்க. இப்போ நம்மளை பாருங்கள், நம்மலாம் யூதர்களா என்ன? நம்மெல்லாம் புறஜாதியார்கள் தான். யூதர்கள் ஓவர்டேக் பண்ணிட்டோம். நம்ம முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் ஆயிட்டோம். அவங்களிடத்துல தான் அனுப்பிச்சார் இயேசுவை. ஏன்னா அவங்களுக்கு தான் புரியும் இயேசுவை குறித்து பழைய ஏற்பாடு முழுக்க போதிக்குது. இயேசுவை சொல்கிறாரு, பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியில் வாசித்து பாருங்கள், அதில் என்னை குறித்து எழுதி இருக்கிறதுன்றாரு. ஆனால் அவங்க அதை புரிஞ்சிக்கல, கிருபையை புரிஞ்சிக்கல, கிரியில் அவங்க நின்னாங்க. தங்களுடைய தகுதி நிமித்தம் தான் ரட்சிக்கப்பட முடியும்னு நினச்சாங்க. அப்படி நின்னாங்க. ஆகவே அதை பெறாமற் போய்விட்டார்கள். நாமெல்லாம் ஒன்றும் தெரியாமல் இருந்தோம், இந்த ஆண்டவர் யாருன்னே புரியாமல் இருந்தோம். இவர் நமக்கு பிரசங்கிக்கப்பட்டதும் நாம் மனதை திறந்து இவரை ஏற்றுக்கொண்டு விட்டோம். நமக்கு இந்த ரட்சிப்பு கிடைத்து விட்டது. நாம் இன்றைக்கு இந்த இயேசுவை உலகத்துக்கு அறிவித்து கொண்டிருக்கிறோம். அவர்களை காட்டிலும் உலகத்துக்கு அதிகமாக அறிவித்து கொண்டிருக்கிறோம். முந்தினோர் பிந்தினோர் ஆயிட்டாங்க. பிந்தினோர் நம்ம பின்னால் வந்தவங்க. நம்மகிட்ட இயேசு வரல, அங்கே எருசலேமில், அங்கே வந்து யூதர்கள் மத்தியில், அங்கே அந்த வட்டாரத்தில் ஊழியது அவர்கள் மத்தியில் தான் முதல்ல ஆரம்பித்தார். அவர்களுக்கு தான் சுவிசேஷம் முதல்ல அறிவிக்கப்பட்டது. முந்தினோர் பிந்தினோர் ஆயிட்டாங்க, இப்போ பிந்தினோர் முந்தினோர் ஆயிட்டாங்க. இந்த முந்தினோர் பிந்தினோர் ஆகுது, பிந்தினோர் முந்தினோர் ஆகிறது வாழ்க்கையில் எல்லா ரீதியிலும் நடக்கும். ஹலோ, உங்கள் ஆஃபீஸில் நடக்கும், ஊழியத்தில் நடக்கும், வாழ்க்கையில் நடக்கும், எல்லாத்துலேயும் நடக்கும். நீங்கள் இன்றைக்கி ஒருவேளை பிந்தினோராக இருக்கலாம். ஒரு காரியத்தை புரிந்து கொண்டீங்கன்னா நீங்கள் முந்தினோர் ஆகிடுவீங்க. நீங்கள் இப்போ லாஸ்ட்டாக இருக்கலாம், ஃபஸ்ட்டாக வரணுன்னா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டாக ஆகிடலாம். இன்றைக்கி லாஸ்ட்டாக இருந்தால் பரவாயில்ல, அதை பற்றி கவலைப்படாதீங்க. கிருபையை புரிந்து கொண்டீர்கள்னா அது உங்களை ப்ரொமோட் பண்ணி மேலே டாப் எடுத்து கொண்டு வந்து விடும். ஆனால் சிலர் இன்றைக்கி முந்தினோராக இருக்கலாம், ஆனால் கிருபை விளங்காமல் கிரியின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள்னா உங்களை ஓவர்டேக் பண்ணி மற்றவங்க போகிறத பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நீங்கள். ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எனக்கு கிடைக்க, நான் ஒருத்தர் சொல்கிறார், நான் கர்த்தர்கிட்ட கேட்க போகிறேன், இவனுக்கெல்லாம் செய்தார் எனக்கு செய்யலையே. இப்போ என்ன சொல்கிறாரு, அவனை விட நான் மகா யோக்கியன், அவனுக்கு செஞ்சவர் எனக்கு. இன்னொருத்தர் சொல்கிறார், அவன் பாருங்க எப்படி கடந்தவன் இன்றைக்கி பைபிளை தூக்கிட்டு எனக்கு சொல்கிறான். பைபிளை தூக்கிட்டு, ஏன்னா அவனுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னா என்ன சொல்கிறாரு, எனக்கு தகுதி இருக்குது அவனுக்கு மேலே. ஆனால் கடவுள் என்ன அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வைக்கலையே, மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய இடத்துல நான் இல்லை, அந்த மாதிரி ஒரு இது எனக்கு கொடுக்கல, ஒன்றும் பண்ணல, இவனை தூக்கி இப்படி வச்சிருக்காரு, இதை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா அவனுக்கு தகுதி கிடையாது. எனக்கு தெரியும் அவன் என்னவா இருந்தான்னு, எனக்கு தெரியும் அவன் என்னவா இருந்தான்னு தெரியுமா. நான் சொன்னேன், எனக்கு என்ன இருந்தான்னு தெரியாது, இப்போ என்னவா இருக்கிறான்னு தான் தெரியும். ஒன்று தெரியும், முந்தினோர் பிந்தினோர் ஆயிட்டீங்க, பிந்தினோர் முந்தினோர். கர்த்தர் எப்போவுமே பாருங்கள், அதுக்கு தான் ஒரு சாதாரண ஆள் எடுத்து மற்றவனை ஆட்டம் காட்டுறாரு. அவனை எடுத்து வான அளவுக்கு உயர்த்துறாரு, அவனை ஆளாக்குறாரு, அவன் மூலமாக பெரிய காரியங்களை செய்கிறாரு. ராஜாக்கள் கூட அதிர்ற அளவுக்கு அவர் செய்கிறாரு. ஏன்னா கிருபை இதை நடப்பிக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கிருபை வந்துருச்சுன்னா அவனுடைய முன்னேற்றத்தையும் மேலே வர்றதையும் யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது.
முந்தினோர் பிந்தினோர் ஆவது அப்படி தான், பிந்தினோர் முந்தினோர் ஆவது. கிருபை தான் இதனுடைய இது திறவுகோலிங்க. அதைத்தான் இங்கே போதிக்கிறார் பாருங்க. அதைத்தான் இங்கே சொல்லிட்டு வர்றாரு. அப்போ பாருங்க, அப்போ கிருபையில் இருக்கிறவங்க இந்த முதல்ல வந்த ஆட்கள், முதல்ல வேலைக்கு வந்த ஆட்கள் எப்படி ஆட்கள்னா, நான் 12 மணி நேரம் வேலை செய்கிறேன், எனக்கு இவ்வளோ கூலி தந்துடணும் அப்படின்னு வந்த ஆட்கள். கிருபையே கிடையாதுங்க. 12 மணி நேரம் கூலிக்கு இது சம்பளம். அவனே பேரம் பேசி கரெக்டாக கூலி பேசி அக்ரிமெண்ட் போட்டான். கூலிக்கு சம்பளம், அப்படி தான் வந்தான் அவன். பின்னாடி வந்தவன்லாம் இந்த மனுஷன் நல்லவராக இருப்பார் போல இருக்கு, ஏதோ செய்வார் அப்படின்னு வந்தவன். அப்படி வந்ததுனால அவனுக்கு என்ன ஆகிடுது வாழ்க்கையில், அவன் பார்க்குறான் இந்த ஆள் இவங்க எதிர்பார்த்ததோடு ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு. ஒரு நாளெல்லாம் வேலை செஞ்ச வேண்டிய கூலியை 1 மணி நேரம் வேலை செஞ்சவனுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்லவராக இருக்கிறாரு. இந்த கதையில் இருக்கிறது போல நல்லவர், அதற்கும் மேலாய் நல்லவராய் நம்முடைய தேவன் இருக்கிறார். நான் ஊழியத்தில் கூட பார்த்துருக்கேன் சிலர் வர்றதை. ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, அவன் என்னையா அவன் பிஏ படிச்சிருக்கான், நான் எம்ஏ படிச்சிருக்கேன், நான் பண்ணி காமிக்கிறேன் ஊழியம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எஸ்எல்சி படித்தவன் கூட அது கூட நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்கள் தகுதியின் அடிப்படையில் வர்றீங்க. கர்த்தர் படிங்க, அதில் தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் உங்கள் தகுதியின் அடிப்படையில் வந்தீங்கன்னா அங்கே நடக்காது. கர்த்தர் கிருபையின் அடிப்படையில் தான் வேலை செய்கிறாரு. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார் அப்படின்னு உண்மையாக தெரிஞ்சதுன்னா அதே ஒரு பெரிய காரியமாக நினைங்க. அதை என்னையை அழைச்சிருக்கிறார், என்னையை தெரிந்து கொண்டிருக்கிறாரு, இது எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஊரில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்கள அழைச்சிருக்கலாமே, அவங்கள எப்படி ஆளாக்கியிருக்கலாமே, ஆனால் என்ன எப்படி ஆக்கியிருக்காருன்னு அப்படி யோசிக்கணுமே ஒழிய, எனக்கு இல்லாத தகுதி அவனுக்கு இருக்குது, அவனை காட்டில் எனக்கு 4 மடங்கு தகுதி இருக்குதுன்னு யோசிக்கிற ஆளுகளுக்கு முந்தினோர் பிந்தினோர் ஆகிற டைப். அதான் பெருமை உள்ளவனை கர்த்தர் என்ன பண்ணுறாராம், எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவன் பாருங்கள், அவன் எப்படி இருக்கிறான், ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாது, அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது, நான் அவ்வளோ பெரிய மகா யோகியனும் கிடையாது, ஆனால் நீர் உதவி செஞ்சால் நான் எதாவது செய்கிறேன், என்னை அழைச்சா நான் எதாவது செய்கிறேன், நீர் சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படின்றான். அப்படி செய்கிறவனை என்ன பண்ணுறாரு கர்த்தர், அவனுக்கு கிருபை அளிக்கிறார், அவனுக்கு பலனை தர்றார், அவனுக்கு ஆற்றலை தர்றார், அவனுக்கு வாசலை திறக்கிறார், அவனுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். அவனுடைய வாழ்க்கையில் காரியங்கள் அற்புதமாக நடக்க ஆரம்பிக்குது. ஏன்னா கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை நடத்துகிறார் இல்லைங்களா. அப்போ கர்த்தர் அப்படி நடத்தும்போது என்ன ஆகிறது, நமக்கு கிடைக்கிறதெல்லாம் கிருபையின் அடிப்படையில் பார்க்குறோம். வாழ்க்கையே கிருபையின் அடிப்படையில் பார்க்குறோம். அவன் என்ன எப்படி வந்தான், 12 மணி நேரம் நான் வேலை செய்கிறேன், மரியாதையாக அவ்வளோ கொடு அப்படின்ற மாதிரி வந்தான். தரலன்னா பாரு என்ன பண்ணுறேன்னு. இவன் எப்படி வந்தான், நான் வேலை செய்கிறேன், சொல்கிறத செய்கிறேன், என்னமோ கொடு, நீ கொடுக்குறத நான் வாங்கிக்கிறேன்னு வந்தான். இந்த டைப்பில் தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நான் கூட எண்ணி பார்க்குறேன் பாருங்கள், இந்த ஊழியத்துக்கு வந்தப்போ இப்படியெல்லாம் ஆகும்னு நான் நினைக்கல. அவர் என்னமோ நம்மளை அழைச்சார், போய் செய்வோன்னு தான் வந்தேன். இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கும்ன்றதை நான் அந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. செய்கிறத சிறப்பாக செய்யணும், நல்லா செய்யணும், அதை எவ்வளோ நல்லா செய்ய முடியுமோ செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தானே ஒழிய, இப்படியெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கு ஆகிருக்குது. ஆனால் இதுக்காக வரல, இப்படி ஆகுன்னு நினச்சி வரல, இப்படி எனக்கு தரணும்னு நினச்சி வரல, இப்படி ஆகுன்னு நினச்சி வரல. நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ஆக்சுவலாக முதல்ல வந்தப்போ எல்லா கஷ்டமும் படுறதுக்கு ரெடியாக தான் வந்தோம். அவர் கஷ்டப்படுத்தலைனாலும் நாங்கள் படுறதில் ரொம்ப தீவிரமாக இருந்தோம். அப்படி தான் வந்தோம். பரவாயில்ல, என்ன கஷ்டம் நான் சகிச்சுக்கிறேன், போகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் வந்தோம். அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சது, கர்த்தர் நம்மளை கூப்பிட்றதே கஷ்டப்படுத்துறது கூப்பிடல, நமக்கு கஷ்டம் இல்லாமல் நம்ம எஃபெக்டிவ் ஆகிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை கூப்பிட்றாருன்றதை பிறகு தான் புரிஞ்சுது பாருங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறாரு, நமக்கு நினைக்கிறதுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக செய்கிறாருன்றதெல்லாம் அப்புறம் தான் புரிஞ்சுது பாருங்கள். அப்போ கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெறும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. அது அவன் பாருங்கள், 11ஆம் மணி வேறு நேரத்தில் ஒரு நாள் கூலியை பெற்றவன் எவ்வளோ சந்தோஷமாக போயிருப்பான் பாருங்கள். ஆனால் 12 மணி நேரம் வேலை செஞ்சு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் படி கூடிய பெற்றவன் முறுமுறுத்துக்கிட்டே அழுதுகிட்டே போகிறான், வழியெல்லாம் நொந்துக்கிட்டே போகிறான் இல்லையா.
வழியெல்லாம் நொந்துக்கிட்டே போயிட்டுருக்கிறான். 11ஆம் மணி நேரம் வேலையில் வந்து 1 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு முழு கூலியை பெற்றோம். வழியெல்லாம் சந்தோஷமாக போகிறான். எல்லாம் மற்ற அவன் பார்த்து கேட்டிருப்பான், என்னடா இவ்வளோ சந்தோஷம் உனக்கு, 1 மணி நேரம் வேலை செஞ்சு இவ்வளோ கிடச்சிது. இந்த கேட்டகரியில் தான் நம்ம வரணும். 1 மணி நேரத்துக்கு ஒரு நாள் சம்பளம், அதுதான் கிருபை. இருக்கீங்களா? சில பேர் முழிக்கிறாங்க, என்ன இப்படி சொல்கிறாரு, அப்போ கிருபை அனுபவிக்கலன்னு அர்த்தம். நான் பல வருஷங்களாக இதுதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு மணி நேரத்துக்கு 1 நாள் சம்பளம். கடவுளுடைய கிருபை, இது என்ன நியாயம் நீங்கள் கேட்கலாம். அவர் சொல்கிறார், அதான் நியாயம். நான் சொல்கிறேன் கேளுங்க, நியாயம் செஞ்சால் நியாயம். சில சொல்கிறாங்க, அது எப்படியா நியாயமே இல்லையா, ஒரு நாளெல்லாம் வேலை செஞ்சு அவனுக்கு ஒரு பணம் கொடுத்துட்டு 1 மணி நேரம் வேலை செஞ்சதுக்கு அதே பணத்தை கொடுத்தா எப்படி, அது நியாயம் இல்லையான்ற. உண்மையாக நியாயமாக சொல்ல போனால் பாருங்கள், இப்போ கடவுள் நமக்கு எல்லாம் நியாயம் செய்கிறாருன்னு வைங்க, நமக்கெல்லாம் கடவுள் நியாயமாக என்ன கிடைக்கணுமோ அதை கொடுத்தாருன்னா இருக்கவே மாட்டோம். இங்கே ஒன்றும் கிடைக்காதுன்றது மட்டும் இல்லை, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகுன்ற அதான் கிடைக்கும். வேறு எதுவுமே கிடைக்கவே கிடைக்காது. இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம், மூச்சு விட்டுட்டு இருக்கிறோம், கோயிலில் வந்து சந்தோஷமாக உட்காந்து புன்முறுவலோடு வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறோம், வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிறோம், ஒரு பயனுள்ள வாழ்க்கையை வாழ்கிறோம்னா அது கடவுளுடைய கிருபை. ஒரு கதையை அன்றைக்கி தான் வாசிட்டு இருந்தேன் பாருங்கள். அமெரிக்காவில் 2 உளவாளிகளை பிடிச்சாங்களாம் பாருங்கள். இங்கேருந்தோ நாட்டிலேருந்து வந்த உளவாளிகள் 2 பேரை பிடிச்சி ஜெயிலில் போட்டு பல வருஷங்களில் கேஸ் நடந்தது. ரொம்ப மும்முரமாக அதை நடத்தி கடைசியில் தீர்ப்பு சொல்கிறேன். அன்றைக்கி அந்த உளவாளிகளுடைய வக்கீல் எதிர்த்து வாதாடினாராம். சொன்னாராம், ஐயா, நீதிபதியை பார்த்து சொன்னாராம், ஐயா நீதியை கோருகிறேன்னாராம். நீதிபதி சொன்னாராம், கொஞ்சம் இரு, உனக்கு தேவை இறக்கம், ஆனால் நான் இப்போ வாசிக்க போகிறது நீதி. நீதியை கொடுக்கறது தான் எனக்கு அதிகாரம் இருக்குது, இரக்கத்தை கொடுக்கறதுக்கு இந்த கோர்ட்டுக்கு அதிகாரம் இல்லைன்னாராம். கர்த்தர் பாருங்க, அவர் நீதிபரர். அவர் நீதிபரராக இருக்கிறதுனால தான் அவர் நீதிபரராகவும் இருந்து நியாயாதிபதி போல இருந்து கொடுக்க வேண்டிய தண்டனையும் கொடுக்கணும், அதே நேரத்தில் ரட்சிப்பையும் கொடுக்கணும். தண்டனை மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும், நித்திய நரகம், அதான் தண்டனை. ரட்சிப்பு வந்து வாழ்வு, பரலோகம், இதுதான் ரட்சிப்பு. எப்படி இதை செய்கிறது? அவர் நியாயாதிபதி, நியாயத்தையும் மீற முடியாது, நியாயமும் செய்யணும், இரக்கமும் காட்டணும் அவர் கோர்ட்டில். அப்படிப்பட்டவர் அவர். நியாயாதிபதியாக இருந்து நீதி செய்யணும், ரட்சிப்பையும் கொடுக்கணும். எப்படி செஞ்சார்? தன்னுடைய குமாரனை சிலுவையில் மரிக்க செய்து நம்முடைய பாவங்களெல்லாம் அவர் மீது வைத்து அவரை தண்டித்து அவரை ரத்தம் சிந்த செய்து அவரை கொன்று பலியாக்கி நம்முடைய குற்றங்களை பாவங்களெல்லாம் அவர் மீது வைத்து நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய ஆக்கினை தீர்ப்பை அவர் மீது வைத்து நம்மை விடுதலையாக்கி நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த ரட்சிப்பே நியாயம் இல்லை. ஏன் நியாயம் இல்லை? ஒரு பாவமும் செய்யாதவரை சிலுவையில் கொன்னாங்க, அதை தேவன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். இன்னும் கேட்டால் தேவனே அவரை ஒப்பு கொடுத்தாருன்னு இருக்குது. இவர் தான் ஒப்பு கொடுத்தார், யாரும் அவரை பிடிச்சவனை அடிச்சிருக்க முடியாது. சிலுவையில் அவர் இறங்கி வந்துட்டு இருப்பார் ஒரே நிமிஷத்தில், இவன் ஓடிட்டு இருப்பான் போட்டவன்லாம். அவர் அங்கே தொங்கினார்னா அதுவே பெரிய கிருபை. பிதா அவரை ஒப்பு கொடுக்கிறார். வேதவசனம் அப்படியே சொல்லுது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரத்தில் கையெல்லாம் ரோம போர்ச்சவனுடைய கை அடித்ததெல்லாம், ஆணி அடித்தது அவனுடைய கை. ஆனால் அந்த கைக்கு பின்னால் இருந்த திட்டம், தீர்மானம், சித்தம் எல்லாம் கடவுளுடையது. அதை நடப்பித்தவர் கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அடிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆணியும், அவர் மீது அடிக்கப்பட்ட வாரினால் அடிக்கப்பட்டு அவர் பட்ட காயங்கள் எல்லாரும் கடவுள் கொடுத்த காயங்கள். கடவுள் அவரை அடித்து நொறுக்கினார் என்று ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. அவரை நொறுக்க சித்தமானார். தேவன் அவரை நொறுக்க சித்தமானார். அப்போ நொறுக்குனது ரோம போர்ச்சேவர்கள் அல்ல, நொறுக்குனது தேவன், பிதாவாகிய தேவன். என்ன நியாயங்கிறது? ஒரு குற்றமும் செய்யாத, ஒரு பாவம் அறியாத பரிசுத்த தேவகுமாரன், தேவனுடைய ஒரே பேரான குமாரன், ஒரு தப்பு கூட பண்ணது கிடையாது. நம்ம எல்லா தப்பையும் பண்ணியிருக்கிறோம். எல்லா தப்பையும் பண்ண நமக்காக ஒரு பாவமும் செய்யாத அவரை போட்டு அடித்தது என்ன நியாயம்? அவரை போட்டு கொண்டது என்ன நியாயம்? நியாயமே இல்லை. அது பேர் தான் கிருபை. கிருபை வந்து நியாயத்தை காட்டிலும் மேன்மையானது. நியாயம் நல்லது, உலகத்தில் நியாயம் இருக்கணும், நீதி இருக்கணும், கோர்ட் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். ஆனால் தேவன் கிருபை அளிக்கிறவர்.
இந்த கிருபை நியாயத்தை காட்டிலும் மேன்மையானது. நியாயம் செஞ்சா இன்னைக்கு யாருமே உயிரோடு இருக்க முடியாது. நம்ம எல்லாரும் இன்றைக்கு என்னமோ ஆயிட்டு இருப்போம். ஆனால் கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறனால இந்த இடத்துல உட்கார்ந்து நாம் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறோம், கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறோம். என்றால் கர்த்தர் கிருபை அளிக்கிறவர். அவருடைய கிருபை எண்ணி பாருங்கள், எப்படிப்பட்ட கிருபை அதுன்னு. அப்போ பாருங்க, நம்ம செய்கிறப்பெல்லாம் வேலை செய்யும்போது எப்படி செய்யணும்? அப்போ எதை ஒன்று செய்தாலும், ஊழி செஞ்சாலும் சரி, எதை செஞ்சாலும் சரி, வேலையை செஞ்சாலும் சரி, எப்படி செய்யணும்? அப்போ இந்த ஒரு ஆட்டிடியூடோடு செய்யணும். கர்த்தர் எனக்கு இந்த ஆற்றலை கொடுத்துருக்கிறார், கர்த்தர் எனக்கு இந்த கிருபையை கொடுத்துருக்கிறார், சுகத்தை கொடுத்துருக்கிறார், பலத்தை கொடுத்துருக்கிறார், அறிவை கொடுத்துருக்கிறார், ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. நான் செய்ய வேண்டிய என்னுடைய கடமையை நான் செய்கிறேன். இப்படி செய்யும்போது மற்றவனை பற்றி நமக்கு பிரச்சனையே கிடையாது. இவனை எப்படி பிடிச்சி கீழே இழுக்கலாம், அவனை எப்படி கவுத்துட்டு நம்ம அந்த இடத்த பிடிக்கலாம், இந்த திட்டம் தீர்மானம் தேவையே கிடையாது. இந்த விதமான பாலிடிக்ஸ் எல்லாம் நமக்கு அவசியமே கிடையாது. இந்த விதமான மூவெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு ஏதாவது வரணுமா, கர்த்தர்கிட்ட கேட்கலாம், கர்த்தர் எனக்கு தருவார், கர்த்தர் நமக்கு தருவார். மற்றபடி நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்ய வேண்டியதானே. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்துட்டு போனோம்னா கர்த்தர் நமக்கு அதுக்கேற்ற பலனை நமக்கு தருகிறார். அதனால தான் பாருங்கள், இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். யோவான் எழுதின இது மத்தேயு 20 பாருங்கள். மத்தேயு 20 வசனம். அப்பொழுது செபதேயின் குமாரனாகிய தாய் தன் குமாரரோடு அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய 2 பேரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். இடம் பிடிக்கிறா பாருங்க. வந்து ஒரு புஷி மதர். நம்ம பசங்களுக்கு எல்லாம் சீட் ரிசர்வ் பண்ணோம். இவர் ராஜாவாக போகிறாரு எப்படியும். ஆனார்னா லெஃப்டில் ரைட்டில் 2 இடத்துலையும் கரெக்டாக பிடிச்சிட்டு அப்புறம் நம்ம வேணுன்ற நேரம் போய் வரலாம், நம்ம வேலையெல்லாம் நடப்பிச்சிக்கலாம்னு அந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டு வேலை செய்து போய் இயேசு விட்ட போய் இது மாதிரி கேட்குது. ஒரு விண்ணப்பம் அப்படின்னு என்னன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி வேணும்னுது. இயேசு சொல்கிறார் பிரதித்திரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. என்னன்னு கேட்குறேன்னு உனக்கு தெரியுமாமான்றார். உனக்கு தெரியாதுன்றார். என்ன சொல்கிறார்? நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதாவது என்ன பாத்திரம், என்ன ஸ்நானம்? அவர் சொல்கிறது பாடுகளின் பாத்திரம், பாடுகளின் ஸ்நானம். அப்படியே இன்னொரு இடத்துல வருது பாருங்க. இவர் படப்போகிற பாடுகள், சிலுவை மரணம் அதை சொல்கிறாரு. அந்த பாத்திரத்தை குடிக்கிறதுக்கு, அந்த பாத்திரத்தில் புசி குடிப்பதற்கும், அந்த ஸ்நானத்தில் பங்கு பெறுவதற்கும் உங்களால் கூடுமா, முடியுமான்றாரு. என்ன அர்த்தம்? லெஃப்டில் ரைட்டில் இடம் கேட்குறிய, நான் போகிறேன் கூட வர சொல்லுங்க பையனில் 2 பேரையும். லெஃப்டில் ரைட்டில் இடம் இருக்குது. நான் தொங்கும்போது ரைட்டில் ஒரு ஆளும் லெஃப்டில் ஒரு ஆளுமா தொங்க ஆயத்தமா? இதைத்தான் இம்ப்ளை பண்ணுறாரு. அவங்களுக்கு விளங்கலை பாருங்க, அவங்க என்னன்னு விளங்கலை. நீ கேட்குறது என்னன்னு தெரியலம்மா உனக்கு. கேட்டால் என்ன கிடைக்கும் தெரியுமா? நான் இப்போ சிலுவையில் மறிக்க போகிறேன், போகும்போது லெஃப்டில் ரைட்டில் வேணால் கொடுக்க சொல்கிறேன் உங்களுக்கு, 2 பக்கமும் வாங்க. அவங்க பாருங்கள் அது விளங்கவே இல்லை. அவங்க சொல்கிறாங்க, அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். கூடும். பைபிள் ரொம்ப வேடிக்கையான புத்தகம் பாருங்கள். இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் பேசுகிற விதம். கூடும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஓரளவுக்கு அவர்களுக்கு இயேசுக்காக பாடுபட்டார்கள் தான், அது உண்மைதான் இல்லையா? அது பாடுபட வேண்டியது அவசியமாயிடுச்சு பின்னால். அதனால தான் சொல்கிறாரு, அந்த பாத்திரத்தில் குடிப்பீங்க, அந்த ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீங்க, உண்மைதான். ஆனாலும் என் வலது பார்சத்தில் என் வலது பார்சத்திலும் இடது பார்சத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே இல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருள்வது என் காரியம் அல்ல என்றார். சொல்கிறாரு, பிதா தான் அதெல்லாம் கொடுக்குறவர், ரைட்டில் லெஃப்டில் உட்கார்றதுக்கெல்லாம் நான் கொடுக்க முடியாது. இந்த பாடுகள்னு பாத்திரம் வேணால் நீங்கள் பருகலாம், இந்த ஸ்நானத்தை வேணால் எடுக்கலாம். ஆனாலும் ரைட்டில் லெஃப்டில் உட்கார்றதுன்ற ஸ்லாக்கியத்தெல்லாம் நான் தர முடியாது. ஒரு அம்மா வந்து பாருங்கள், பைபிள் ஸ்கூலில் பையனை போடுறதுக்கு சொல்லுது அந்த அம்மா, ஐயா உங்களை நம்பி தான் விட்டு போகிறேன், முடித்த உடனே அவனுக்கு நல்ல சர்ச்சு, நல்லா உங்கள் மாதிரி ஒரு நல்ல சர்ச்சு ஆளுகள்லாம் கொடுத்து அவனுக்கு நல்ல பாஸ்டராக்கி நீங்கள் தான் அவனை, நான் அதுக்கு கேரண்டி கொடுப்பீங்களா நினச்சி முதல்ல கூப்பிட்டு போங்க பையன். என்ன எனக்கு நான் கேரண்டி யார் கொடுத்தா? நான் வந்து இங்கே ஒரு குடிசை போட்டு ஆரம்பித்தேன், கேரண்டி யார் கொடுப்பா? எனக்கே கேரண்டி கொடுக்கலாமா? அப்புறம் நான் எப்படி உங்களுக்கு கேரண்டி கொடுக்கறது? எந்த கேரண்டியும் கிடையாது. என்ன
எந்த கேரண்டியும் நான் கொடுக்குறதில்ல, யாரையும் ஊழியத்துக்கு அழைக்கிறதும் கிடையாது. நான் உனக்கு அழைப்பு இருந்தால் வா, உனக்கு புரியாது தெரியாது எதாவது இருந்தால் கிளாஸுக்கு வந்தால் ஏதாச்சும் கொஞ்சம் காரியம் கற்று தருவோம். நானும் மற்ற வாத்தியார்கள்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் சில காரியங்கள்லாம் கற்று தருவாங்க. கொஞ்சம் பழகிக்கலாம், படிச்சுக்கலாம். சில வாய்ப்புகள் உண்டாகும், அங்கங்கே போகிறது ஊழியம் செய்கிறதுக்கு சில சான்சஸ் கிடைக்கும், அதில் செய்யலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் கற்றுக்கலாம். இவ்வளோதான் பண்ண முடியும். நான் ஆளாக்க முடியாதே. நான் ஆளாக்குறதா இருந்தால் உங்கள் எல்லாரையுமே ஆக்கிட்டு இருப்பேன். நான் என்னன்னா ஹலோ, நான் ஆளாக்க முடியாதுன்றதுக்கு ப்ரூஃபே எங்கிட்ட இருந்தவனே சிலர் நல்லா ஒழுங்காக நாள் இல்லை, ஒழுங்காக செய்யலை. அதுதான் நான் ஆளாக்க முடியாதுன்றதுக்கு ப்ரூஃபு. வருவாங்க, படிப்பாங்க, ஆனால் ஆளாவாங்களான்றது அவங்கள பொறுத்தது. அது கர்த்தரை பொறுத்தது. கர்த்தர் எங்கே அவங்கள வைக்கிறாரு, எங்கே இது பண்ணுறாருன்றதை பொறுத்தது. இவங்க எப்படி அதை ஃபாலோ பண்ணுறாங்க, எப்படி படிக்கிறாங்கன்றதை பொறுத்தது ஒழிய நம்ம யாரையும் ஆளாக்க முடியாது. நிறைய பிரசங்கியார்கள் கூட தங்கள் பிள்ளைகளை ஆளாக்க பார்த்து முடியாமல் தவிக்கிறாங்க. எப்படி பிரதர்? நம்ம ஆளாக்க முடியாது. அவங்களுக்குள்ள ஒரு தரிசனம், ஒரு இது இருக்கணும். அவங்களுக்குள்ள கர்த்தர் அறிகிற அறிவு இருக்கணும், அது பெருகணும், இதெல்லாம் இருக்கணும். நிறைய காரியங்கள் அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் எல்லாம் இருக்கணும். இல்லைன்னா நம்ம எப்படி ஆளாக்குறது? நம்ம ஆளாக்க முடியாது. ஆனால் அவர் ஆளாக்க மாட்டாரா? கண்டிப்பாக ஆக்குவார். நான் சில புலிகாரங்களே சொல்லியிருக்கேன், நீ ஆளாக்குறத விட்டுட்டு அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஆக்குவார். நீ பண்ணுறதுனால தான் கெடுதுன்றது. நீ ஆளாக்க பார்த்து தான் குட்டிச்சவராக போச்சு. கடவுள்கிட்ட கொடுத்தா அவரே ஆளாக்குவார். அவர் சொல்கிறாரு, எங்கிட்ட இல்லைம்மா, அது அவர்கிட்ட இருக்கின்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 பேர் சகோதர பேரிலும் எரிச்சல் ஆனார்கள். இது எதை காமிக்குதுன்னா, அந்த 2 பேர் மாத்திரம் இல்லை, மீதி 10 பேரும் அதே நிலைமையில் தான் இருக்கிறாங்க. இந்த 2 பேரை பார்த்தா அவனுக்கு கோவம். நமக்கு முன்னால் போய் நம்மளை பீட் பண்ணிட்டு போய் இடம் கேட்குது பாரு, அந்த அம்மா லெஃப்ட்டு ரைட்டு போச்சு, சீக்கிரவா அப்படின்னு அவன் வரிஞ்சு கட்டிட்டு நிற்கிறாங்க பாருங்க. அப்பொழுது இயேசு அவளை கிட்ட வர செய்து, நல்ல சீனை யோசித்து பாருங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இயேசு சொல்கிறார், வா கிட்ட வான்றார். கிட்ட வர செய்து என்னமோ பேசுறதுக்கு ரொம்ப முக்கியமாக பேசுறது. கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர் மேல் கடினமாக அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன சொல்கிறாரு? உலகத்தான் ஆளும்போது அவனுக்கு கொஞ்சம் அதிகாரம் இருந்ததுன்னா பாருங்கள், அவனை மற்றவனை ஒரு கால் தூசி மாதிரி நடத்துறது. நீ அங்கே போ இங்கே போ, அலைக்கழிச்சவனை அவனை அலைய வச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கி, ஒரு நாள் வேலையை 10 நாள் ஆக்கி, 10 மாதம் கூட ஆக்கி, 10 வருஷம் கூட ஆகிற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கையில் அதிகாரம் இருக்குது. நீ போனோம் வானா வரணும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதிகாரம் அவங்க கையில் இருக்குது, அதிகார வர்க்கம்னு. அதனால் சில நேரத்தில் அப்படி பண்ணக்கூடும். அப்படியெல்லாம் உலகத்தில் நடக்குது, சகஜம். அவங்க அதிகாரத்தை அப்படி துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. ஆனால் அடுத்து சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. அவர் சொல்கிறாரு, நீ என் கூட சேர்ந்துக்கிட்டு நீ ஒரு அதிகாரி ஆகலான்னு பார்க்குறியா? அதிகாரி ஆக முடியாதுன்றார். அந்த மாதிரி அதிகாரிக்கு வேலைலாம் இங்கே கிடையாதுங்கிறார். உங்களில் எவனாகிலும், இப்போ எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அந்த 2 பேரும் மட்டும் இல்லை, எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன். தாழ்மையை பற்றி தான் பேசுகிறார் பாருங்க. தாழ்மை உள்ளவனை கர்த்தருக்கு என்ன பண்ணுறாராம்? அதிக கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவனு கர்த்தர் ரைட்டு லெஃப்ட் இடத்த சீட்டை பிடிக்கிறதுக்கு அலையிறான் பாருங்க. அவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? ஹலோ, சீட்டை அவனுக்கு பின்னாலேருந்து இழுத்து விட்டுறாரு. இப்படி சொன்னால் தான் பழங்கும். சீட்டுன்னு அலையிறவன சீட்டை பிடிங்கி விட்டுறாரு. சீட்டுனா என்னன்னே தெரியாமல் அவன் பாட்டுக்கு அக்கடான்னு கடமையை செஞ்சுட்டு இருக்கான் பாருங்க. அவனை தூக்கி விட்டுறாரு. சீட்டுனா என்னன்னு தெரியாமல் அவன் பாட்டுக்கு எனக்கு கொடுத்த வேலையை நான் கடவுளுக்கு செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்ட்டு இருக்கவனை கடவுள் என்ன பண்ணுறாரு? வான அளவுக்கு உயர்த்திடுறாரு. பெரியவனாக இருக்க விரும்பினால் பணிவிடைக்காரனாக இருக்க கடவன். என்ன சொல்கிறாரு பாருங்கள், உங்கள் எவனாகிலும் முதன்மையானவனாக இருக்க விரும்பினால், அப்படின்னா நம்பர் 1 இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். சர்வன்ட் ஸ்பிரிட் அண்ட் சர்வன்ட் ஆட்டிடியூடை பற்றி சொல்கிறாரு. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இயேசுவே உதாரணம் காட்டுறார். இயேசுவே எதுக்கு வந்தார்? அதிகாரம் செலுத்தத்துக்கு வந்தாரா? அவர் பெரிய லாடு மாதிரி இருந்துக்கிட்டீங்க எல்லாரையும் போவான்னு சொல்லிட்டு வந்தாரா? கிடையாது. ஹலோ, இருக்கீங்களா? பிசாசை தான் போனார். ஜனங்களை என்ன அருமையாக நடத்தினார் பாருங்கள். என்ன அன்பாக பேசினார், என்ன அருமையாக நடத்தினார். அவங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்தாரு. ஒரு காது கேளாதவனுக்கு ஜெபம் பண்ணும்போது கூட, காது கேளாதவங்க நர்வஸாக இருப்பாங்க பாருங்கள். அவங்கள்ட்ட எதாவது பேசுனீங்கன்னா அவங்களுக்கு கேட்காது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக கேட்குற மாதிரி தலையெல்லாம் ஆட்டுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிடுவாங்க. அதனாலேயே அவனை தனியாக கூப்பிட்டு போய் அவனுக்கு ஜெபம் பண்ணுறார் கை வச்சு.
அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு மனுஷர். மற்றவங்களுக்கு முன்னால் ஒரு ஆளை இது பண்ணக்கூடாதுன்ற நினைக்கிற ஒருத்தர். அவர் சொல்கிறாரு, மேலே வரணுன்னா அதான் வழின்றாரு. ஒரு ஆள் என்கிட்ட சொல்கிறாரு, இந்த கிறிஸ்தவ உலகமே ரொம்ப பொல்லாதியாக மேலே வர பார்க்குறேன், கீழே பிடிச்சி இழுத்துறானுங்க. இந்த நண்டுங்க மாதிரி எல்லா நண்டையும் தூக்கி ஒரு பக்கெட்டில் போட்டிங்கன்னா ஒரு நண்டு கூட தப்பாது, நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. நான் ஒன்று ஏறிச்சுன்னா 4 பிடிச்சி கீழே இழுத்துரும். இது மாதிரி தான் அந்த கிறிஸ்தவ உலகத்தில் நடக்குதுன்னு ஒரு ஊழியக்காரர் சொல்லிட்டு இருந்தார் பாருங்க என்கிட்ட. நான் சொன்னேன், நீங்கள் ஏற பார்த்து இழுத்துட்டாங்களா? நாமா பிரதர், எத்தனை தடவை கீழே இழுத்து போட்டாங்க. அந்த என்ன ஏறாதீங்க, கீழே போங்க, கீழே வேறு ரூட் இருக்குது. ஏசு சொல்லியிருக்கிறாரு, மேலே வர நினைக்கிறவன் இப்படி போகன்றாரு. நம்ம என்ன பண்ணுறோம், இப்படியே போயிட்டு இருக்க பார்க்குறோம். கீழே போனீங்கன்னா அப்புறம் அப்படியே மேலே வந்து தூக்கி அங்கே கொண்டு நிறுத்திடுவார். இவனுக்கு எட்டாது. அப்புறம் அவன் இங்கேருந்து பார்த்து, எப்படிப்பா நீ அங்கே போனேன்ப்பா? எப்படி அங்கே போனோன்னா அங்கே வழி இருக்குது. கீழே போனால் யாரும் கண்டுக்க மாட்டாங்க பாருங்கள். நீங்கள் ஒரு வேலைக்காரனை போல் உங்களுக்கு என்ன விட்ட கடமையை நீங்கள் பாட்டுக்கு செஞ்சுட்டு இருங்க, யாரும் உங்களை கண்டுக்க மாட்டாங்க. ஏமாந்தவன் நினச்சிக்குவாங்க, இழிச்சவன் நினச்சிக்கிட்டு அவன் என்னத்தையோ பண்ணிட்டு கிடக்கிறான், விடு அவனை, அவன் எங்கே மேலே வர போகிறான்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் மேலே வர்ற வழியே அங்கே கீழே தான் இருக்குது. MBA படிக்கும்போது இதெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க. பைபிளில் இது இருக்குது. பைபிள் வெற்றியின் புஸ்தகமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையின் வெற்றியை குறித்து இங்கே போதித்துக் கொண்டிருக்கிறோம். பெருமை உள்ளவனை கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ அதிகமாய் கிருபை அளிக்கிறார் தேவன். கர்த்தர் உங்களுக்கு கிருபை அளிப்பாரா? தாழ்மை உள்ளவனுக்கு அதிகமாக கிருபை அளிக்கிறார். அப்போ தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்க, இயேசுவினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்க. சர்வன்ட் ஸ்பிரிட்டோட அந்த ஆட்டிடியூடோட இருங்க. உங்களுக்கு கடவுள் கொடுத்தது நீங்கள் உண்மையாக செய்யுங்க. எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் யார் என்ன சொன்னாங்க. சில பாருங்க எல்லாத்துக்கும் ரொம்ப டச்சியாக இருப்பாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, என்னை பார்த்தாருங்க ஆனால் சரியாக பார்க்கலங்க. அது என்ன சரியாக பார்க்குறது? சிரிச்சாருங்க ஆனால் ஒரு மாதிரி சிரிச்சாரு, எனக்கு அது பிடிக்கல, எனக்கு ஒரு மாதிரி எனக்கு மரியாதை கொடுக்காத மாதிரி இருந்தது. இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. உள்ள அதையே நாடிக்கிட்டு இருக்குது, எனக்கு மரியாதை, எனக்கு கனம், எனக்கு இது, எனக்கு சீட்டு அப்படின்னு. பெருமை உள்ளவர்கள் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவன் எப்படி? தாழ்மைனா என்ன? உள்ளத்தில் பூரண அமைதி. ஏதோ எப்படியோ போட்டோம், எங்கேயோ ஏதோ கொந்தளிச்சிக்கிட்டோம், நான் நிம்மதியாக இருக்கிறேன், கடவுள் எனக்கு கொடுத்ததை நானே செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி செய்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம், வாழ்வும் உயர்வும் தானாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமில்லை. எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டையில் வருகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே நம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்மை உள்ளவர்களுக்கு அதிகமாய் கிருபை அளிக்கிறவர் நீர். கர்த்தாவே, தாழ்மை எங்களுக்கு போதித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நீரே எங்களுக்கு உதாரணமாக இருக்கிறீர். கர்த்தாவே, அதிகமாய் கிருபையை எங்களுக்கு நீர் அளிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். வாழ்க்கையின் பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லை, உம்முடைய கிருபை எங்களுக்கு உண்டாயிருக்குமானால் எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ளலாம். உம்முடைய கரம் எங்கள் மீது இருக்குமானால், உம்முடைய பிரச்சனை எங்களோடு வருமானால் எவ்வளவு தூரமும் செல்லலாம். வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் மேற்கொள்ளலாம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆண்டவரே, எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய காரியங்களை செய்யும்படியாக எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. உமக்காகவே வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாமமே எங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும், உயர்த்தப்படட்டும். உமக்கு எல்லா கன மகிமை, துதியும், ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.